அதிகாலை சூரியன் கிழக்கில் ஆரஞ்சு பழமாய் மாறியிருக்க ஐஸ்வர்யபுரம் கிராமம் குழந்தை என்று மெதுவாய் ஜாக்கிரதையாய் நடப்பது போல் விடிந்து கொண்டிருந்தது. நவநீத பட்டர் கிராமத்தின் மையத்தில் நேர்வகிடு எடுத்தாற்போல் ஓடிக்கொண்டிருக்கும் ஆற்றில் குளித்துவிட்டு நெற்றியில் திருமண்ணோடும் ஸ்ரீ சூர்ணத்தோடும் ஐஸ்வர்ய பெருமாள் கோயிலை நோக்கி போய்கொண்டிருந்தார். நவநீத பட்டருக்கு 50 வயது இருக்கலாம். பளிரென்ற சிவப்பு நிறம், மேவாயில் திட்டு திட்டாய் நரைரோமம், காதுகளில் பவளக்கடுக்கன். பெண்களே பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு அடர்த்தியான தலைமுடியை அலட்சியமாக கொண்டை போட்டிருந்தார். இடுப்பில் சுத்தமான வெள்ளை வேஷ்டி, தோளில் ஒரு சிவப்பு துண்டு. வழியில் பெண்கள் தண்ணீர் குடங்களோடு எதிர்பட்டு பட்டரை பார்த்ததும் கன்னத்தில் போட்டுக்கொண்டு ஒதுங்கி போவார்கள். கிராமத்து டீக்கடை பெஞ்சில் உட்கார்ந்திருந்த ஒரு கும்பல் 2 ரூபாய் நாளிதழையும் 5 ரூபாய் டீயையும் கையில் வைத்துக்கொண்டு ஒரிசா அரசிலிருந்து ஒபாமா வரை பேசிக் கொண்டிருந்தார்கள். டீக்கடையை ஒட்டியிருந்த சுவரில் ஒட்டியிருந்த சினிமா சுவரட்டி 10 தியேட்டரில் படம் மாறியிருப்பதை தெரிவித்தது. 6 மணிக்கு மேல் கோயில் நடையை திறக்க வேண்டும் என்ற அவசரத்தில் நவநீத பட்டர் வேக வேகமாய் நடை போட்டு கொண்டிருந்தார். சமீபத்திய மழையின் காரணமாய் கிராமத்து கண்மாய் கடல் மாதிரி தெரிய தொலைவில் ஐஸ்வர்ய பெருமாள் கோயிலில் ராஜகோபுரம் சூரியனின் கதிர்கள் பட்டு கலசங்களோடு ஒளிர்ந்தது. பட்டர் கண்மாயை ஒட்டி வளைவு பாதையில் திரும்பிய போது எதிரே கிராமத்து மணியம் பரசுராமன் வாயில் வேப்பங்குச்சியோடு எதிர்பட்டார். வாயில் இருந்த கசப்பு எச்சிலை துப்பிவிட்டு நமஸ்காரம் பட்டரே என்றார். நமஸ்காரம் நமஸ்காரம், கை குவித்து பவ்யமானார் பட்டர். உங்களை பார்க்கத்தான் வந்துட்டு இருக்கேன் பட்டரே. என்னையா, எதுக்கு? சீக்கிரமா கோயிலுக்கு போங்க, அங்க உங்களுக்காக சென்னையிலிருந்து வந்திருக்கிற டிவிக்காரங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. டிவியில இருந்தா? எதுக்கு? நம்ம கிராமத்து கோயிலை படம் எடுத்து அது பற்றிய விவரங்களை வர்ற வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு டிவியில் ஒளிபரப்ப போறாங்களாம். எந்த டிவி? மதியொலி டிவியாம். காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் ஷூட்டிங் நடக்குமா. போய் ஒத்தாசை பண்ணுங்க, அவங்க உங்களைத்தான் பேட்டி எடுப்பாங்க. உங்களுக்கு தான் கோயில் வரலாறு அத்துப்படியாச்சே, எல்லாத்தையும் சொல்லுங்க. நம்ம ஐஸ்வர்ய பெருமாள் கோவில் தமிழ்நாடு முழுக்க பிரபலமாகட்டும். மணியம் சொல்ல பட்டர் தயங்கினார். கோயில் கர்ப்பகிரகத்தை படம் பிடிக்க கூடாதுங்கிறது ஐதீகம். அதையும் அவங்க கிட்ட சொல்லிட்டேன், சரின்னு ஒத்துக்கிட்டாங்க. நீங்களும் அவங்க கிட்ட பேசும்போது நம்ம கோயிலோட நடைமுறைகளையும் விதிமுறைகளையும் சொல்லிடுங்க. கோயில் வளாகத்துக்குள்ள சிகரெட் பிடிக்க கூடாது, வெற்றில போகக்கூடாது, அசைவ உணவுகளை சாப்பிடக்கூடாதுன்னு கண்டிப்பா சொல்லிடுங்க. சொல்லிடுறேன், சீக்கிரமா போங்க, அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதோ. பட்டர் வேகமாய் நடந்தார். மனசுக்குள் சந்தோஷம் எட்டி பார்த்தது. டிவி சேனல் தமிழ்நாட்டில் இருக்கின்ற கோயிலையெல்லாம் காட்டி அதன் பெருமைகளை பேசும்போது பட்டரின் மனசிலும் ஒரு ஏக்கம் பிறக்கும். இந்த ஐஸ்வர்ய பெருமாள் கோயிலை யாருமே கண்டு கொள்ள மாட்டேன் என்கிறார்களே, இந்த கோயில் அருமை பெருமையெல்லாம் சொல்லக்கூடிய வாய்ப்பு எனக்கு எப்போது கிடைக்கும் என்று மன உளைச்சல் பட்டு அநேக ராத்திரிகளில் பட்டர் தன் தூக்கத்தை தொலைத்திருக்கிறார். இன்றைக்கு அந்த வாய்ப்பு வழியே வந்து இருக்கிறது. சந்தோஷத்தில் மனமும் உடம்பும் தத்தளித்தது. கோயிலை நெருங்கினார். கோயில் வாசலிலே அந்த வேன் தெரிந்தது. வேனின் பக்கவாட்டு உடம்பில் மதியொலி தொலைக்காட்சி என்ற வாசகம் தெரிந்தது. ஒரு இளம் பெண்ணும் 4-5 இளைஞர்களும் வேனை விட்டு இறங்கி கோயில் கோபுரத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருந்தார்கள். நவநீத பட்டர் அவர்களை நெருங்கினார். நமஸ்காரம். அவர்கள் திரும்பி பார்த்து முகங்கள் மலர்ந்தார்கள், கைகளை குவித்தார்கள். நீங்க தான் இந்த கோயிலுக்கு பட்டரா? ஆமா, ஊர் மணியம் இப்பதான் சொன்னார். இந்த கிராமத்து ஐஸ்வர்ய பெருமாள் கோயில் ரொம்பவும் புராதனமானது. 2000 வருஷங்களுக்கு முன்னாடி கட்டப்பட்டது. பெருமாள் ரொம்பவும் சக்தி வாய்ந்தவர். சொல்லுங்க, நான் என்ன பண்ணணும்? ஒரு இளைஞன் முன்னால் வந்தான். நான் தான் இந்த யூனிட்டுக்கு டைரக்டர். என்னோட பேர் கீர்த்திவாசன். இவர் பாரதி கண்ணன், கேமராமேன். இவங்க மிஸ் ஓவியா, இந்த கோயிலோட சிறப்பை பற்றி சொல்லப்போகிற வர்ணையாளர். அவங்க 2 பேரும் ப்ரொடக்ஷன் அசிஸ்டன்ட். அவர் ரமேஷ், இவர் கதிர்வேலன். உங்களுக்கு முன்கூட்டியே தகவல் கொடுத்துட்டு வந்திருக்கணும். எங்களுக்கு இருக்கிற பிஸி ஷெட்யூல்ல அது முடியல, மன்னிக்கணும். பரவாயில்ல, எது எந்த நேரத்தில் நடக்கிறங்கிறது பெருமாளோட கட்டளை. அதன்படி தானே நடந்திருக்கு. நட திறக்கிறேன், எல்லாரும் உள்ள வாங்க. காலையில் ஸ்நானம் பண்ணீங்களா? பண்ணிட்டோம். விடியற்காலை 4 மணிக்கே கும்பகோணம் வந்து ஹோட்டல்ல ரூம் எடுத்து குளிச்சுட்டு தான் வந்திருக்கோம். சாயந்தரம் மணி 6க்கு ஷூட்டிங்கை முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பணும். இந்த கோயிலை பற்றின முழு வரலாறும் உங்களுக்கு தெரியும்னு ஊர்மணியம் சொன்னார். அவர் சொன்னது வாஸ்தவமான வார்த்தை தான். பட்டர் கோயில் பூட்டை திறந்து கொண்டே உள்ளே போனார். பழங்கால பெரிய கோயில். 10 அடி உயரத்தில் மதில் சுவர்கள் எழும்பி ஏதோ ஒரு கோட்டைக்குள் இருப்பது போன்ற உணர்வை ஏற்படுத்தின. பராமரிப்பு சரியாய் இல்லாத காரணத்தினால் சுவர்களில் வெடிப்பு விழுந்தது. அந்த வெடிப்புகளில் செடிகள் முளைத்து சிதலாய் தெரிந்தது. கோயில் மண்டப தூண்களில் எண்ணெய் பசையோடு அழுக்கு சேர்ந்து யாரும் தொட்டுவிடாதீர்கள் என்று சொன்னது. கோயில் பிரகாரம் முழுவதும் ஆட்டு புழுக்கைகளும் மாட்டு சாணமும் காய்ந்து போய் நாசிக்கு பிடிக்காத நாற்றத்தை கிளப்பியது. டிவி யூனிட்டின் டைரக்டர் கீர்த்திவாசன் தன் கையில் இருந்த கர்ச்சிப்பால்
மூக்கை லேசாய் பொத்தியபடி கேட்டான். என்ன பட்டரே, கோயில் இப்படி இருக்கு? பட்டர் சிரித்தார். பெருமாளுக்கு பேர்தான் ஐஸ்வர்ய பெருமாள். இந்த கோவிலுக்கு எந்த ஒரு ஐஸ்வர்யமும் கிடையாது. ஏதோ ஊர் மணியத்தின் புண்ணியத்தால் தான் கோயில்ல விளக்கு எரியுது. 3 கால பூஜையும் நடக்குது. புரட்டாசியில் வர்ற சனிக்கிழமையில் மட்டும் கொஞ்சம் கூட்டம் வரும். அதிலும் உள்ளூர் ஜனங்க வரமாட்டாங்க, வெளியூர் ஜனம்தான். இந்து அறநிலையத்துறையோட கட்டுப்பாட்டில் இந்த கோவில் இல்லையா? இல்லை. ஏன்? இவ்வளவு பெரிய கோயிலை அரசாங்கம் எப்படி விட்டு வச்சாங்க? இந்து அறநிலைத்துறை இந்த கோயிலை எடுத்துக்க முன் வந்த போது இந்த ஊர் ஜனங்கள் மறியல் போராட்டம் நடத்தி எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. கோயிலை அரசாங்கம் எடுக்கக்கூடாதுன்னு ஊர் மணியம் கோர்ட்ல ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டார். இந்த கோவிலுக்கு எந்த ஒரு வருமானமும் இல்லாதனால இந்து அறநிலைத்துறையும் அதுக்கப்புறம் கோயிலை எடுத்துக்க அக்கறை காட்டல. ஊர் மணியம் மட்டும் இல்லைன்னா கோயிலை இழுத்து பூட்ட வேண்டியதுதான். சொன்ன பட்டர் கீர்த்திவாசனை ஏறிட்டார். எல்லாரும் கொஞ்ச நேரம் மண்டபத்துல உட்காந்து ரெஸ்ட் எடுங்க. நான் கர்ப்பகிரக நடைய திறந்து பெருமாளுக்கு தீர்த்தாபிஷேகம் பண்ணிட்டு அலங்காரமும் முடிச்சுட்டு வந்துடுறேன். எவ்வளவு நேரம் ஆகும்? 1/2 மணி நேரம் ஆயிடும். பெருமாளை சேவிச்சுட்டு அப்புறம் கோயிலை சுற்றி பார்க்கலாம். பட்டர் சொல்லிவிட்டு உள்ளே போய்விட கீர்த்திவாசன் தனக்கு பக்கத்தில் நின்ற ஓவியாவை ஒரு புன்னகையோடு பார்த்தான். என்ன ஓவியா, கோயிலோட நிலைமை பார்த்துட்டு ரொம்பவும் நொந்து போயிட்ட போலிருக்கு. ஓவியா சிரித்தாள். இல்ல கீர்த்தி, இந்த கோயில் எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு. மார்பிளும் கிரானைட் கற்களும் பதிச்ச ஆடம்பரான கோயில்களை பார்த்து பார்த்து களைத்து போன கண்ணுக்கும் மனசுக்கும் இந்த கோயில் இதமாய் இருக்கு. கருங்கலில் கட்டப்பட்ட அந்த கால காம்பவுண்ட், மதில் சுவர்கள் கொஞ்சம் சிதலமடைஞ்சு இருந்தாலும் அதிலேயும் ஒரு அழகு இருக்கு. மாட்டு சாணமும் ஆட்டு புழுக்கைகளும் நிரம்பிய இந்த வெளிப்பிரகாரம் கொஞ்சம் அசுசையா இருந்தாலும் மனசுக்குள்ள பெருசா எந்த ஒரு அருவருப்புமே இல்ல. சோ உனக்கு இந்த கோயில் பிடிச்சிருக்கு? ரொம்ப ரொம்ப. பக்கத்தில் இருந்த கேமராமேன் பாரதி கண்ணன் புன்னகைத்தான். ஓவியாவோட ரசனை என்னைக்குமே கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும். எனக்கும் என்னமோ தெரியல, இந்த கோயிலை பார்த்த மாத்திரத்தில் மனசுக்குள்ளேயும் உடம்புக்குள்ளேயும் சின்னதா ஒரு வைப்ரேஷன். நீங்க 2 பேரும் கூட்டு சேர்ந்துட்டீங்களா? இனி இந்த எபிசோடு களை கட்டிடும். புரொடக்ஷன் அசிஸ்டன்ட் ரமேஷ், கதிர்வேலன் 2 பேரும் மண்டபத்தின் உட்பகுதியில் இருந்து வெளிப்பட்டார்கள். சார், உள்ளே இருக்கும் மண்டப சுவரில் வித்தியாசமா ஏதேதோ வாசங்கள் தெரியுது, வந்து பாருங்க. 3 பேரும் ஆர்வம் தாங்காமல் அவர்களை பின்தொடர்ந்து மண்டபத்துக்குள் நுழைந்தார்கள். எந்த காலத்திலோ பெயிண்டால் எழுதப்பட்ட வாசகங்கள் மங்கலான வெளிச்சத்தில் தெரிந்தன. இறைவனிடம் நீ கேட்க விரும்பிய கேள்விகளும் அவன் அதற்கு சொல்ல விரும்பிய பதில்களும். கேள்வி: இறைவா, என்னால் வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்களை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அந்த துன்பங்களிலிருந்து எனக்கு விடுதலை கொடு. இறைவனின் பதில்: என்னால் விடுதலை கொடுக்க முடியாது. நீயாகத்தான் அந்த துன்பங்களிலிருந்து உன்னை விடுவித்துக் கொள்ள வேண்டும். அதற்கான தைரியத்தை மட்டும் நான் உனக்கு தருவேன். கேள்வி: என்னை நீ எப்போதும் சந்தோஷமாக வைத்திருக்க வேண்டும். அதற்கு என்ன வழி? பதில்: நீ எப்போதும் சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்பதுதான் என் விருப்பம். அதற்காக உன்னை ஆசீர்வதிக்கவும் செய்கிறேன். ஆனால் அந்த சந்தோஷத்தை பெறுவதும் பெறாததும் உன் கையில்தான் உள்ளது. கேள்வி: நீ என் மீது கருணை கொண்டவன் என்பது உண்மையானால் எனக்கு எதற்காக துன்பங்களை கொடுக்கிறாய்? பதில்: நீ அனுபவிக்கும் துன்பங்கள்தான் உன்னை என் அருகில் கொண்டு வரும் வழி. கேள்வி: நீ என் மீது அன்பு செலுத்துவது போலவே நான் எல்லோரிடமும் அன்பு காட்ட துணை புரிய வேண்டும். பதில்: அடடே, கடைசியில் உண்மையை கண்டுபிடித்து விட்டாயே. நீ வாழ்க்கையில் பெற வேண்டிய எல்லா சந்தோஷங்களுக்கும் அதுதான் வழி. அவர்கள் படித்து கொண்டிருக்கும் போதே ஓவியாவின் கைப்பையில் இடம் பிடித்திருந்த செல்போன் ரிங்டோனை வெளியிட்டது. எடுத்து அழைப்பது யார் என்று பார்த்துவிட்டு மற்றவர்களை பார்த்தாள். அவர்கள் மண்டப சுவரில் எழுதப்பட்டு இருந்த வாசகங்களை சுவாரஸ்யமாய் படித்துக் கொண்டிருந்தார்கள். ஓவியா மண்டபத்தை விட்டு வெளியே வந்து ஓரமாய் ஒதுங்கி நின்று தாழ்ந்த குரலில் பேசினாள். அப்பா, நான் இப்போ ஐஸ்வர்ய பெருமாள் கோயில இருக்கேன். ஓவியா சொன்ன மறுமுனையில் அவளுடைய அப்பா சீதாபதி கேட்டார். உனக்கு பக்கத்துல யாரும் இல்லையே? இல்ல. பேசலாமா? கோயில் எப்படி இருக்கு? அறத பழசு, கண் கொண்டு பார்க்க முடியல. இப்படி ஒரு மோசமான கோயிலை தமிழ்நாட்டுல எங்கேயும் பார்க்க முடியாது. ஓவியா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த கோயில் இருக்கிற நிலைமையை பார்த்துட்டு அதை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடாதே. எந்த ஒரு கோயிலுக்கும் காரணம் இல்லாம பெயர் வந்துடாது. திருவிடாந்தையில் நித்திய கல்யாண பெருமாள் கோயில் இருக்கு. அங்கே தினசரி ஒரு கல்யாணமாவது நடக்கிறதா ஐதீகம். அதனால்தான் அந்த கோயிலுக்கு நித்திய கல்யாண பெருமாள்னு கோயில்னு பேர் வந்துச்சுன்னு சொல்றாங்க. அதே போல் திருக்கருக்காவூர் கோயில் உள்ள முல்லைவனநாதர் ஒரு உருவ சிலையில் முல்லை கொடி பதித்து உண்டான தடத்தின் காரணமாய் அந்த இறைவனுக்கு முல்லைவனநாதர்னு பேர் வந்தது. அதே மாதிரிதான் ஐஸ்வர்ய பெருமாள்னு பேர் வர்றதுக்கும் அந்த கோயில்ல ஒரு காரணம் ஒளிஞ்சிருக்கு. அங்க குடிக்கொண்டு இருக்கிற பெருமாள் சாதாரணவர் இல்ல, திருப்பதி பெருமாளை போல் பணம் படைச்சவர். அந்த கோயில்ல 100 கோடி பசும்பொன் காசுகளும் விலை மதிக்க முடியாத நவரத்ன கற்களும் ஏதோ இடத்தில் புதைக்கப்பட்டு இருக்கு. அந்த மொத்த ஐஸ்வர்யமும் எங்கே எந்த இடத்தில் புதைக்கப்பட்டு இருக்குங்கிற விவரம் ஒரு சித்தருக்கு மட்டும் தெரிந்த ரகசியம். அவரும் அந்த ரகசியத்தை ஒரு பாடலா எழுதி கோயிலோட கர்ப்ப கிரகத்தில் பதிச்சு வச்சுட்டதா ஒரு செய்தி. ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்ல டைரக்டரா வேலை பார்த்து ரிட்டையர் இருக்கிற நான் அந்த செய்தியை 100% நம்புறேன்.
நீயும் நம்பணும். அப்பா, நீங்க இவ்வளவு தீர்க்கமாய் உறுதியா சொல்றீங்க. ஆனா கோயிலை பார்த்தா அப்படி தெரியல. ஊர்மணியம் புண்ணியத்துல தான் கோயில்ல 3 கால பூஜை நடக்குதாம். ஓவியா, அது காலத்தின் கோலம். நான் சொல்றத நம்பு. நான் சொன்னபடி நீ நடந்துக்கிட்டா அந்த கோயில்ல இருக்கிற ஐஸ்வர்ய புதையலை நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்துடலாம். ஓவியாவின் கண்களில் லேசாய் ஒரு சந்தோஷம் எட்டி பார்த்தது. நான் இப்ப என்ன செய்யணும் சொல்லுங்கப்பா? கவனமாய் கேள். நான் உனக்கு கொடுத்திருக்கிற தீப்பெட்டி சைஸ் அளவே உள்ள இன்ஃப்ராடெக் கேமரா வெரி பவர்ஃபுல். எந்த ஒரு பொருளையும் ஊடுருவி படம் எடுக்கக்கூடியது. கர்ப்ப கிரகத்துள் நீ போனதோ கைகளை கும்பிடுவது போல் வைத்துக்கொண்டு போட்டோ எடுக்கணும். நீ போட்டோ எடுக்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது. உன்னோட டிவி யூனிட்ல இருக்கிறவங்களுக்கும் எந்த சந்தேகம் வராதபடி நடந்துக்க. அப்பா, என்ன இது வீண் முயற்சின்னு என்னோட மனசுக்கு படுது. நீங்க நினைக்கிற மாதிரி இந்த ஐஸ்வர்ய பெருமாள் கோயிலுக்குள்ள 100 கோடி பசும்பொன் காசுகளும் நவரத்னங்களும் இருக்க வாய்ப்பே இல்லை. ஓவியா, நான் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்ல இருந்தவன். எது பொய் எது உண்மைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இதுக்கு முன்னாடி கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்கிற மான்கரம்பை என்கிற ஊர்ல இருந்த ஸ்வர்ணபுரீஸ்வர் கோயில இருந்த ஒரு கல்வெட்டை படிச்சு அந்த கல்வெட்டு வாசகங்கள் கோயிலோட குபேர மூலையில் தோண்டி பார்த்த போது தங்க கட்டிகள் கிடைச்சது. அதை பத்தி உனக்கும் சொல்லியிருக்கேன். ஓவியா மேற்கொண்டு பேசும் முன்பு மண்டபத்தில் இருந்து கீர்த்திவாசன் பாரதி கண்ணன் வெளிப்படவும் குரலை தாழ்த்தினாள். அப்பா, அவங்க வெளியே வர்றாங்க. நான் ஃப்ரீயா இருக்கும்போது பேசுறேன். சரி, நான் சொன்ன பேச்சுல நம்பிக்கவை. இன்ஃப்ராரெட் கேமரா மூலமா கர்ப்பரகத்தை போட்டோ எடுத்துரு. ஓவியா செல்போனை அணைத்து கைப்புள் போட்டுக்கொண்ட வினாடி கீர்த்திவாசனும் பாரதி கண்ணனும் அவளை நெருங்கினார்கள். போன்ல யாரு? அப்பாவா? கோயிலுக்கு போய் சேர்ந்தாச்சான்னு கேட்டார். 4 தடிப்பசங்களோடு நம்ம அழகான பொண்ணு போயிருக்காளேன்னு அவருக்கு ஒரு பயம். பாரதி கண்ணன் சிரித்து சொல்லிக் கொண்டிருக்கும் போதே பட்டர் உள்ளிருந்து வந்தார். வாங்கோ, பெருமாளுக்கு தீர்த்தாபிஷேகம் பண்ணி வஸ்திர அலங்காரம் பண்ணியாச்சு. முதல்ல சேவியுங்க, அப்புறம் பேட்டி ஷூட்டிங் வச்சுக்கலாம். பட்டரை எல்லோரும் பின்தொடர்ந்தார்கள். ஓவியா தன் கைப்பையின் இன்னொரு அறையில் மறைத்து வைத்திருந்த தீப்பெட்டி சைஸ் அளவே இருந்த இன்ஃப்ராரெட் கேமராவை எடுத்து தன்னுடைய வலது கையில் உள்ளங்கையில் அடக்கி கொண்டு தொடர்ந்தாள். நெற்றி வியர்த்தது. இதயத்தின் துடிப்பு அதிகரித்தது. அத்தியாயம் 2. சென்னை ஜிஹெச் வாசலில் ஜீப்பை நிறுத்திவிட்டு இன்ஸ்பெக்டர் சேது படிகள் ஏறிய போது சீஃப் டாக்டர் பஞ்சகேசன் எதிர்பட்டார். நேரம் நள்ளிரவை தாண்டியிருந்ததால் ஹாஸ்பிட்டல் பாலைவனமாய் தெரிந்தது. மின்சாரத்தை சாப்பிட்டு கொண்டிருந்த டியூப்லைட்டுகள் ஆங்காங்கே வெளிச்சத்தை தூவியிருந்தன. வாங்க இன்ஸ்பெக்டர். டாக்டர் கையை பற்றி குலுக்க சேது கேட்டார். விஷயம் வெளியே யாருக்கும் தெரியாதே டாக்டர்? தெரியாது. டியூட்டி டாக்டர்களுக்கு கூட தெரியாது. தட்ஸ் குட். வாங்க பார்க்கலாம். வராந்தாவில் நடந்தார்கள். சேது கேட்டார். மார்ஷல் இன்னைக்கு டியூட்டி இன்சார்ஜ் யாரு? ஐயாசாமின்னு ஒரு வாட்ச் அண்ட் வார்ட். கூடவே அந்த ஆளுக்கு அசிஸ்டன்ட் ஒருத்தன், பேரு சூச. 2 பேருக்கும் எத்தனை வருஷம் சர்வீஸ்? கிட்டத்தட்ட 20 வருஷம். 2 பேரும் மேலையும் ஏதாவது ரிமார்க்ஸ்? எதுவுமே இல்லை. பட் 2 பேருக்குமே குடிப்பழக்கம் உண்டு. டியூட்டியில் இருக்கும்போது குடிக்க மாட்டாங்க. இருவரும் பேசிக்கொண்டே நடந்து வந்ததில் ஹாஸ்பிட்டலின் பின்பக்கம் இருந்த மார்ச்சுவரி வந்தது. புகைப்படிந்த மாதிரியான டியூப்லைட் வெளிச்சம். காற்றில் ஃபார்மலின் நெடி. சுற்றிலும் பரவியிருந்த இருட்டில் மரங்கள் காற்றுக்கு அசைந்தன. வராந்தா பெஞ்சில் போடப்பட்டு இருந்த படுக்கையின் மேல் தவிப்போடு உட்கார்ந்திருந்த அந்த 2 பேரும் டாக்டரையும் இன்ஸ்பெக்டரையும் பார்த்ததும் மார்புக்கு குறுக்காக கைகளை கட்டி கொண்டு எழுந்தார்கள். டாக்டர் பஞ்சமகேசன் சொன்னார். இன்ஸ்பெக்டர், நான் சொன்ன அந்த ஐயாசாமியும் சூசையும் இவங்க தான். சேது அவர்களுக்கு முன்பாய் போய் நின்றார். எத்தனை மணிக்கு டியூட்டிக்கு வந்தீங்க? ராத்திரி 8 மணிக்கு சார். 8 மணி வரைக்கும் டியூட்டியில் இருந்தது யாரு? துரையப்பனும் முனிராஜும். வழக்கம் போல டியூட்டிக்கு வந்ததும் செக் பண்ணித்தானே சார்ஜ் எடுத்துக்குவீங்க? ஆமாங்க சார், அப்படித்தான் எடுத்துக்கிட்டோம். சார்ஜ் எடுக்கும்போது மார்ச்சரில் எத்தனை பாடி இருந்தது? 17 சார். ஆண் எவ்வளவு, பெண் எவ்வளவு? ஆண் 9, பெண் 8 சார். நல்லா எண்ணி பார்த்தீங்களா? பார்த்தோம் சார். நல்லா எண்ணி பார்த்ததா சொல்றீங்க. பின்ன எப்படி ஒரு பெண் டெட் பாடி அதிகமா இருக்கும்? அதான் சார் புரியல. சரி, மார்ச்சரிக்குள்ள அதிகமா ஒரு பெண்ணோட டெட் பாடி இருந்த விஷயம் எப்போ உங்க 2 பேருக்கும் தெரிஞ்சது? மணி 12 இருக்கும் சார். ஐஸ்பாரில் படுக்க வச்சிருந்த டெட் பாடியை ஃப்ரீசரில் வச்சிடலான்னு நினச்சி நானும் சூசையும் மார்ச்சரிக்குள்ளே போனோம். அதுக்காகவே ஒரு ஃப்ரீசரை காலியாக வச்சுருந்தோம். ஃப்ரீசரை திறந்து பார்த்ததுமே 2 பேரும் அதிர்ச்சி போயிட்டோம். ஃப்ரீசருக்குள்ளே ஒரு பெண்ணோட டெட் பாடி இருந்தது. பாடிக்கு தலை இல்லை. தலையில்லாத அந்த பாடியை பார்த்ததுமே ஏதோ விபரீதம் நடந்து இருக்குன்னு டாக்டருக்கு தகவல் கொடுத்தோம். டாக்டர் இன்ஸ்பெக்டரை ஏறிட்டார். வாங்க, முதல்ல பாடியை பார்த்துடலாம். மார்ச்சுவரின் அரைக்கதவை ஐயாசாமி திறந்துவிட டாக்டர் பஞ்சமகேசனும் இன்ஸ்பெக்டர் சேதுவும் உள்ளே போனார்கள். உள்ளே ஏசியின் பனிக்குளிர் உரிந்து பொரிந்தாலும் அதையும் மீறிக்கொண்டு நாசிக்கு பிடிக்காத ஒரு வாடை அடித்தது. அறையின் மூலையில் ஒரு பெரிய ஐஸ்பார் தெரிய ஆண் உடல் ஒன்று அதன் மேல் மல்லாந்து தெரிந்தது. எந்த ஃப்ரீசர்? சூசை வேகமாய் முன்னால் போய் சுவரில் பொருத்தப்பட்டு இருந்த ஃப்ரீசரை இழுத்தான். உள்ளே
பனிப்புகை பரவியிருக்க ஒரு பெண்ணின் தலையில்லாத உடல் தெரிந்தது. அறுபட்டு கழுத்தில் ரத்தம் உறைந்து போயிருந்தது. தோள்பட்டை, மார்பு இவைகளை வைத்து பார்க்கும்போது இளம்பெண் போல் தெரிந்தது. பாடியை வெளியே எடுத்து கிடத்து சேது சொல்ல ஐயாசாமியும் சூசையும் ஃப்ரீசரில் இருந்த அந்த பெண்ணின் உடலை எடுத்து கீழே கிடத்தினார்கள். டாக்டர் குனிந்து பார்வையிட்டு சொன்னார், ஏதோ ஒரு கூர்மையான ஆயுதத்தால் கழுத்தை பிசுறில்லாமல் வெட்டியிருக்காங்க இன்ஸ்பெக்டர். கொலையாளி இதுக்காக டாக்டர்கள் ஆபரேஷன் செய்ய உபயோகப்படுத்துகிற கத்தியை பயன்படுத்தியிருக்கணும். சாதாரண பழம் நறுக்கிற கத்தியால இப்படி துல்லியமா கழுத்தை வெட்ட முடியாது. சேதுவின் பார்வை இப்போது ஐயாசாமி சூசை மேல் திரும்ப அவர்கள் இருவரும் கைகூப்பி கதறியபடி அவர்களுடைய காலில் விழுந்தனர். சார், எங்களுக்கும் இந்த சம்பவத்துக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. தயவு பண்ணி எங்க மேல சந்தேகப்படாதீங்க. டியூட்டியில் நீங்க 2 பேர் தானே இருந்திருக்கீங்க. உங்களை மீறி உள்ள யார் வந்து இந்த பாடியை வச்சுட்டு போயிருப்பாங்க? தெரியல சார். சேது டாக்டரை ஏறிட்டார். டாக்டர், இவங்க சொல்றது உண்மையா பொய்யா? இவங்களை எந்த அளவுக்கு நம்பலாம்? இன்ஸ்பெக்டர், இவங்க 2 பேரும் தப்பு பண்ணியிருக்க வாய்ப்பில்லை. முதல்ல தலையில்லாத இந்த பெண்ணோட டெட் பாடி யாருன்னு தெரிஞ்சா பாடி இங்க எப்படி வந்ததுன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இப்போ இந்த நிமிஷம் ஹாஸ்பிட்டல்ல எவ்வளவு பெண் நோயாளிகள் இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? 170 பேர். அந்த பெண் நோயாளிகள் அத்தனை பேரும் இப்ப ஹாஸ்பிட்டல் இருக்காங்களான்னு செக் பண்ணி பாருங்க. உண்மை தெரிஞ்சிடும். பார்த்துடலாம் வாங்க. டாக்டர் பஞ்சாபகேசன் தன்னுடைய அறையை நோக்கி நடக்க ஆரம்பித்து விட இன்ஸ்பெக்டர் சேது தன் தலையில் இருந்த தொப்பியை பொருத்தி கொண்டு அவரை பின்தொடர்ந்தார். மனதுக்குள் சின்னதாய் ஒரு கேள்விக்குறி முளைத்தது. அது பெரிய அளவில் விஸ்வரூபம் எடுத்தது. தலையில்லாத இந்த பெண் யார்? இந்த உடலை இவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டல் மார்ச்சுரிக்குள் யார் கொண்டு வந்து எப்படி வைத்துவிட்டு போனார்கள்? சேது யோசித்துக் கொண்டே நடந்தார். அத்தியாயம் 3. ஐஸ்வர்ய பெருமாள் கர்ப்ப கிரகத்தில் 5 அடி உயர விக்கிரகத்தில் சங்கு சக்கரத்தோடும் அபய ஹஸ்தத்தோடும் தீப ஒளியில் காட்சியளித்தார். இடையில் வெண்மை வஸ்திரம், கழுத்தில் துளசி மாலை, நெற்றியில் திருமண்ணோடு ஸ்ரீசூரணம், அம்சமான அலங்கார கோலம். நவநீத பட்டர் கற்பூர ஆராய்ச்சி காட்டிக்கொண்டே சொன்னார், மூலவரின் திருநாமம் ஸ்ரீ சௌமிய நாராயண ஐஸ்வர்ய பெருமாள். தாயாரின் பெயர் நீல பங்கசாட்சி. உற்சவமூர்த்தியின் பெயர் ஸ்ரீ ஹரிஹர நாராயணன். இந்த கோயிலின் ஆலய விமானத்தில் பெருமாள் நின்ற கோலத்திலும் அமர்ந்த கோலத்திலும் சயன கோலத்திலும் நர்த்தன கோலத்திலும் காட்சியளிப்பது ஒரு அற்புதமான விஷயம். இது மாதிரியான ஒரு அமைப்பு எந்த கோயிலும் கிடையாது. பட்டர் சொல்லிக்கொண்டு இருக்கும் போதே ஓவியா குறுக்கிட்டார். பட்டரே, சொல்லுங்கோ, ஒரு அர்ச்சனை பண்ணணும். யார் பேருக்கு? என்னோட அப்பா பேருக்கு. மன்னிக்கணும், உங்களுக்கு பின்னாடி ஒரு அறிவிப்பு எழுதி வச்சிருக்கோம், நீங்க பார்க்கலையா? என்ன அறிவிப்பு? ஓவியா உட்பட எல்லோரும் திரும்பி பார்த்தார்கள். எந்த காலத்திலோ எழுதி வைக்கப்பட்ட அந்த அறிவிப்பு பையன் உதிர்ந்து போன எழுத்துக்களில் தெரிந்தது. பக்தர்களுக்கு ஓர் அறிவிப்பு. இந்த ஐஸ்வர்ய பெருமாள் திருக்கோயில் பெருமாளுக்கு அர்ச்சனை செய்ய விரும்புபவர்கள் தங்கள் பெயரையோ மற்ற உறவுகளின் பெயரோ சொல்லக்கூடாது. சுவாமி பெயருக்கு மட்டுமே அர்ச்சனை செய்ய வேண்டும். இந்த அறிவிப்பை படித்த ஓவியா பட்டரை ஒரு வியப்பு பார்வை பார்த்தாள். எதுக்காக இப்படி ஒரு அறிவிப்பு? எந்த ஒரு பக்தரும் தன்னலத்தோடு இங்க வந்து பெருமாளை சேவிக்க கூடாது. எல்லோருக்கும் எல்லாமும் கிடைக்கணும். சுவாமி பேர்ல ஒருத்தர் அர்ச்சனை பண்ணாருன்னு சொன்னா அந்த அர்ச்சனையில் எல்லா உயிர்களும் அடக்கம். புல், பூண்டு, மரம், செடி, கொடி முதல் எல்லா ஜீவராசிகளும் இறைவனைக்குள் அடங்கிவிடும். சுவாமி பேருக்கு அர்ச்சனை பண்ணும்போது இந்த பூலோகத்தில் இருக்கின்ற எல்லா உயிரினங்களையும் நினைக்கிறதுக்கு சமம். அதில் நீங்களும் அடக்கும். உங்களோட எதிரிகள் கூட அந்த பட்டியலுக்குள் வந்துடுவாங்க. உங்களுக்கு இன்னமும் தெளிவா விளக்கமா புரியணுமா? ஒரு உதாரணம் சொல்றேன். டியூப்லைட்டை உங்க வீட்டு ஹாலில் போட்டா குடும்பத்தில் உள்ள 4 பேருக்கு மட்டும்தான் வெளிச்சம் கிடைக்கும். அந்த டியூப்லைட் லைட்டை ஒரு மண்டபத்தில் போட்டா எத்தனையோ பேருக்கு அந்த வெளிச்சம் கிடைக்கும். அது மாதிரி நம்ம பேரில் அர்ச்சனை செய்யறத காட்டிலும் சுவாமி பேருக்கு செஞ்சா நமக்குள்ள அனைவரையும் நேசிக்கிற பக்குவம் வளரும். பாரதி கண்ணன் புன்னகைத்தான். பரவாயில்லையே, ஒரு அர்ச்சனைக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய பொதுநல தத்துவம் ஒளிஞ்சிருக்கு. பட்டர் சிரித்தார். இந்த அர்ச்சனை மட்டுமல்ல, இறைவனோடு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் அர்த்தம் புரிந்தவைதான். கோயிலுக்கு வந்து மொட்டை போடுவது, காது குத்துவது எல்லாமே நம்ம உடம்பின் ஆரோக்கியத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள். எப்படி? மொட்டை போடும்போதும் சரி, காது குத்தும் போதும் சரி, அந்த இடத்தில் உள்ள நரம்புகள் தூண்டிவிடப்பட்டு நம்ம உடல் ஆரோக்கியமா இருக்கும். பெண்கள் மூக்கு குத்தி தங்கத்தாலான மூக்குத்தி போடுறதுலயும் ஒரு மருத்துவ குணம் இருக்கு. தங்கம் அக்னிக்கு சமமானது. மூக்கில் தங்க மூக்குத்தி அணியும் போது அது மூக்கில் சென்று வரும் மூச்சுக்காற்றை சுத்தப்படுத்தி இதயத்தை ஆரோக்கியமா வச்சிருக்கும். இந்த காரணத்தினாலதான் பெண்களுக்கு அவ்வளவு சுலபத்துல ஹார்ட் அட்டாக் வர்றதில்ல. கீர்த்திவாசன் சிரித்தான். பரவாயில்லையே, உங்ககிட்ட பேசிட்டு இருந்தா நிறைய விஷயங்கள் கிடைக்கும் போலிருக்கே. இது ஒன்றும் நானா கண்டுபிடிச்சதில்ல. மகான்களும் சித்தர்களும் சொல்லிட்டு போனதை தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். நாங்க இந்த கோயிலை முதல் தடவை 1 மணி நேரத்துக்கு முன்னாடி பார்க்கும்போது சிதிலமான இந்த கோயிலில் சுவாரஸ்யமான செய்திகள் எதுவும் இருக்காதுன்னு நினைச்சோம். இப்போ நீங்க பேசுறத பார்த்தா சுவையான விஷயங்கள் நிறைய இருக்கும் போலிருக்கே. பட்டர் பெருமையாய் தலையசைத்தார். இந்த ஐஸ்வர்ய பெருமாளோட கோயிலின் அருமை பெருமைகள் வெளியுலகத்துக்கு தெரியாமல் போனதுக்கு காரணம்
இந்த கோயிலை பத்தி எடுத்து சொல்றதுக்கு சரியான நபர்களோ மீடியாக்களோ இல்லாததான். இந்த கிராமத்து ஜனங்களையே எடுத்துக்கோங்க, யாரும் கோயிலுக்கு வர மாட்டாங்க. இங்க வர்ற பக்தர்களை விரல் விட்டு எண்ணிடலாம். அவங்களும் பெருமாளை சேவிக்க வர்றது கிடையாது. வீட்டுல இருக்க பிடிக்காம வர்ற ரிட்டையர்டு பேர்வழிகள் கோயில் பிரகார திண்ணையில் உட்கார்ந்து ஊர்வம்பு பேசிக்கிட்டு போயிடுவாங்க. ஏதோ இன்னைக்கு தெய்வாதீனமா இந்த கோயிலை பத்தி எடுத்து சொல்றதுக்காக நீங்க எல்லாரும் வந்திருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன், நல்ல விதமா படையெடுத்து டெலிகாஸ்ட் பண்ணுங்க. முதல்ல சுவாமி பேர்ல அர்ச்சனை செய்யுங்க. அப்புறமா ஒரு தடவை கோயிலை சுத்தி பார்த்துட்டு எதுக்கு முக்கியம் கொடுக்கணுமோ அதுக்கு முக்கியம் கொடுத்து படப்பிடிப்பை நடத்திடலாம். இதோ அர்ச்சனை பண்ணிடலாம். இங்கே அர்ச்சனை எல்லாம் தமிழ்ல தான். சொன்னவர் கணீரென்ற குரலில் குலம் தர்மம் செல்வம் தந்திடும் அடியார் படுதுயர வெல்லாம் நலந்தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமமே என்ற ராமானுஜர் பாடலை பாடிக்கொண்டே கர்ப்ப கிரகத்துள் நுழைந்தார் பட்டர். ஓவியா தன் 2 உள்ளங்கைக்குள் ஒளித்து வைத்திருந்த அந்த சிறிய தீப்பெட்டி அளவே ஆன இன்ஃப்ராரெட் கேமராவை யாருக்கும் தெரியாமல் கர்ப்பகிரக சுவர்களை நோக்கி திரும்பினாள். யாரும் பார்க்கவில்லை என்பதை உறுதி செய்து கொண்டு கேமராவை இயக்கினாள். கேமராவிலிருந்து வெளிப்பட்ட அந்த கண்ணுக்கு தெரியாத இன்ஃப்ராரெட் கதிர்கள் கர்ப்பகிரகத்தில் இருந்த 4 பக்க சுவரையும் ஊடுருவி தேடியது. திருட்டுத்தனமாய் கதிர்களை பாய்ச்சியது. அத்தியாயம் 4. GH டாக்டர் பஞ்சாபகேசன் அறை. இன்ஸ்பெக்டர் சேதுவும் டாக்டரும் அரை மணி நேரத்தை காத்திருப்பில் செலவழித்திருக்க ஹாஸ்பிட்டலில் PRO விக்டர் உள்ளே வந்தார். அந்த இரவு நேரத்தில் முகம் வியர்த்து போய் களைத்திருந்தது. டாக்டர் கேட்டார், என்ன விக்டர், பெண் நோயாளிகளின் எண்ணிக்கை சரி பார்த்தீங்களா? பார்த்தேன் டாக்டர், மொத்தம் 175 பேர். டிஸ்சார்ஜ் இன்னைக்கு யாரும் இல்லை. தரவா செக் பண்ணீங்களா? பண்ணிட்டேன் டாக்டர். சரி நீங்க போங்க. விக்டர் தயங்கபடி நின்றார். டாக்டர், என்ன, ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை தான், இப்போதைக்கு எதுவும் வேண்டாம், நாளைக்கு சொல்றேன். நீங்க போய் உங்க டியூட்டியை பாருங்க. விக்டர் தலையசித்து விட்டு அறையிலிருந்து வெளியேறி போக இன்ஸ்பெக்டர் சில வினாடிகள் மௌனம் காத்துவிட்டு நிமிர்ந்தார். டாக்டர், பெண் நோயாளிகள் யாரும் காணாம போகல. சோ இறந்து போன பெண் நோயாளிகளை பார்க்க வந்த பெண்ணா இருக்கலாமோ? எனக்கும் அப்படி ஒரு சந்தேகம் இருக்கு. விசிட்டர்ஸ் ஹவர்ஸ்ல நேத்துல இருந்து 100கணக்கான பேர் இந்த GHக்குள்ள வந்துட்டு போயிருக்காங்க. இதுல யாருன்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும்? டாக்டர், நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? நோ கேளுங்க. மார்ச்சுரியில் வேலை பார்க்குற ஐயாசாமி சூச, இந்த 2 பேர் மேலேயும் உங்களுக்கு ஏன் சந்தேகம் வரல? சாரி இன்ஸ்பெக்டர், அவங்கள என்னால சந்தேகப்பட முடியல. காரணம், தப்பு பண்ணது அவங்களா இருக்கிற பட்சத்தில் மார்ச்சுரியில் ஒரு பாடி அதிகமா இருக்கிற விஷயத்த என்கிட்ட சொல்லாம மறைச்சு இருக்கலாமே. பதறி அடிச்சுட்டு வந்து ஏன் சொல்லணும்? அது ஏன் ஒரு நடிப்பா இருக்கக்கூடாது? இன்ஸ்பெக்டர், நீங்க அப்படி அந்த ஐயாசாமியையும் சூசையும் சந்தேகப்படுறதா இருந்தா அந்த 2 பேருக்கும் முன்னாடி மார்ச்சுரி டியூட்டியில் இருந்த துரையப்பனையும் முனிராஜனையும் சேர்த்து சந்தேகப்படணும். யூ ஆர் கரெக்ட் டாக்டர். அவங்க பேர்ல எனக்கு சந்தேகம் இருக்கு. அந்த 4 பேரையும் ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் லாக்அப்ல வச்சு ஒரு 2 மணி நேரம் விசாரிச்சா போதும், எல்லா உண்மைகளும் வெளியே வந்துடும். டாக்டர் தலையசைத்தார். ஓகே இன்ஸ்பெக்டர், உங்களுக்கு அப்படி ஒரு எண்ணம் இருந்தா அந்த நடவடிக்கையை நீங்க தாராளமா எடுக்கலாம். தேங்க்யூ டாக்டர். பட் அந்த நடவடிக்கை எடுக்கிறதுக்கு முந்தி எனக்கு அந்த தலையில்லாத பெண்ணின் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வேணும். ரிப்போர்ட் நாளைக்கு காலையில் 11 மணிக்கு தான் கிடைக்கும். இன்ஸ்பெக்டர் செய்து எழுந்து கொண்டார். ஓகே டாக்டர், நாளைக்கு காலையில் 11 மணிக்கு வர்றேன். பாடி போஸ்ட்மார்டம் போகிற வரைக்கும் 2 கான்ஸ்டபிள் மார்ச்சுரியில் காவலுக்கு இருப்பாங்க. டாக்டர் பஞ்சபகேசனும் தலையாட்டியபடி ஒரு பெருமிச்சோடு எழுந்து கொண்டார். தளர்வான குரலோடு இன்ஸ்பெக்டரை ஏறிட்டார். ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். சொல்லுங்க டாக்டர். கொலையுண்ட அந்த தலையில்லாத பெண் யாருன்னு தெரியற வரைக்கும் எந்த ஒரு மீடியா பீப்புளுக்கும் தகவல் கொடுக்க வேண்டாம். சேது புன்னகைத்தார். இது எனக்கு தெரியாதா? முதல்ல போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் கைக்கு வரட்டும் டாக்டர். அதை பார்த்துட்டு அப்புறமா நடவடிக்கை எடுப்போம். சேது டாக்டரின் கையை பற்றி குலுக்கிவிட்டு அறையிலிருந்து வெளியேறினார். அத்தியாயம் 5. கிட்டத்தட்ட 5 நிமிடம் கோயிலின் கர்ப்பகிரகத்திலிருந்து அர்ச்சனை முடித்துக்கொண்டு வெளியே வந்த நவநீத பட்டர் எல்லோருக்கும் தீபாராதனை காண்பித்து துளசி தீர்த்தம் கொடுத்து பின் சாடரிய தலைகளில் வைத்தார். கீர்த்திவாசன் 100 ரூபாய் நோட்டு ஒன்றை காணிக்கையை தட்டில் போட பட்டர் அவரை ஏறிட்டார். தப்பா நினைக்காதீங்கோ, இந்த ரூபா நோட்டை எடுத்து அந்த உண்டியல்ல போட்டுடுங்க. ஏன்? தட்டு காசு எடுத்து நான் ஜீவனம் பண்றதில்ல. எனக்கு ஊர் மணியம் நல்ல சம்பளம் தர்றார். நான் தங்கியிருக்கிற வீட்டுக்கு வாடகை கிடையாது. மாசம் ஒரு அரிசி மூட்டையும் பருப்பும் ஊர் பண்ண மானியமா கொடுத்துடுறார். எனக்கு வேற ஒரு செலவும் இல்ல. தட்டுல விழுற காசு எல்லாமே கோயிலுக்கு தானு ஒரு சங்கல்பம் பண்ணிக்கிட்டு அப்படியே நடந்துட்டு வர்றேன். இந்த கோயில் சிதலமடைஞ்சு போயிருந்தாலும் இங்கே இருக்கிற ஐஸ்வர்ய பெருமாள் என்னை நல்லாவே வச்சிருக்கார். பாரதி கண்ணன் சிரித்தான். பொதுவா கோயில்ல இருக்கிற அர்ச்சகர்களும் பூசாரிகளும் தட்டுற விழுற காசைத்தான் பெருசா நம்பியிருப்பாங்க. அந்த விஷயத்திலும் நீங்க ரொம்பவே வித்தியாசமா இருக்கீங்க. நாங்க சென்னையில இருந்து புறப்பட்டு வரும்போது இந்த ஐஸ்வர்ய பெருமாள் கோயில் மேட்டர் தான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நினைச்சோம். பட் நீங்களே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பர்சனா இருக்கீங்க. பட்டர் புன்னகைத்தார். ஏதோ என்னோட மனசுக்கு பட்டத, அது சரியா தப்பான்னு எனக்கு தெரியாது. தீர்மானமா பல வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். ஓவியா கீர்த்திவாசனிடம் திரும்பினாள். கீர்த்தி, நாம வந்த வேலையை ஆரம்பிக்கலாம்.
இப்போ ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணாதான் சாயந்தரத்துக்குள்ளே முடிச்சுக்கிட்டு கும்பகோணம் போய் ஹோட்டலில் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு சென்னைக்கு கிளம்ப முடியும். இதோ ஸ்டார்ட் பண்ணலாம். பாரதி கேமராவை செட் பண்ணு. 10 நிமிஷம். பாரதி கண்ணன் சொல்லிவிட்டு தன் அசிஸ்டண்டோடு நடக்க ஓவியா கீர்த்தி என்றாள். என்ன, இந்த கோயிலை பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் ஒரு தடவை ரிஹர்சல் பார்த்துடலாமா? பார்த்துடலாமே. ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கியா? பேசு, பார்த்துடலாம். ஓவியா தன்னிடம் இருந்த மைக் பட்டனை எடுத்து இடது தோள்பட்டை ஜாக்கெட் விளிம்பில் பொருத்தி கொண்டு மதில் சுவருக்கு போய் நின்றாள். உதட்டை ஈரப்படுத்தி கொண்டு புன்னகையோடு கணீரென்று பேச ஆரம்பித்தாள். நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டில் மூலை முடுக்குகளில் உள்ள பிரதான கோயில்களை தேடிப்பிடித்து உங்கள் வரவேற்புக்கு கொண்டு வரும் இந்த சீரிய பணியை மதியொலி டிவி செய்து கொண்டிருப்பதை தமிழக மக்கள் பாராட்டிக் கொண்டு இருக்கிறீர்கள். கூட்டம் உள்ள கோயில்களை காட்டிலும் கூட்டம் இல்லாத கோயில்களில் இறை உணர்வும் கலையழகும் கொட்டி கிடப்பதை எங்கள் பழக்குழுவினால் பார்க்க முடிகிறது. அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க போகின்ற கோவில்தான் ஐஸ்வர்ய பெருமாள் கோயில். நான் இப்போது பேசிக்கொண்டு இருப்பதும் அந்த கோயிலின் உள்ளே இருக்கும் உட்பிரகாரத்தில் இருந்துதான். சரி, இந்த கோயில் எங்கே, எந்த இடத்தில் அமைந்திருக்கிறது என்று பார்க்கலாமா? இந்த கோவில் அமைந்துள்ள கிராமத்தின் பெயர் ஐஸ்வர்யபுரம். இந்த கிராமம் கும்பகோணத்திலிருந்து நேர்கிழக்கில் 30 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. அழகிய கிராமம். நகரத்தின் நாகரிகங்கள் இன்னமும் இங்கே எட்டி பார்க்கவில்லை. அதனால்தானோ என்னவோ இங்கே மனிதாபிமானம் இன்னும் உயிர்ப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அற்புதம் நிறைந்திருக்கும் இந்த கோயிலில் நவநீத பட்டர் என்பவர் கடந்த பல வருடங்களாக ஐஸ்வர்ய பெருமாளுக்கு 3 கால பூஜைகளை செய்து வருகிறார். அவரிடம் இப்போது இந்த கோயிலை பற்றி கேட்போம். ஓவியா பேசி முடிக்க கீர்த்திவாசன், ஓகே, இப்படியே பேசிடு, அதோ பாரதி கேமராவோடு வந்தாச்சு. ஓவியா சொன்னாள், முதல்ல பட்டர்கிட்ட பேட்டி எடுத்துக்குவோம். அதுவும் சரிதான், நீ பேட்டி எடுத்து முடிக்கிறதுக்குள்ள நான் கோயிலை சுற்றி பார்த்துட்டு வந்துடுறேன். அப்பதான் எந்தெந்த இடத்துல படப்பிடிப்பை வச்சுக்கலாம் என்கிற ஒரு ஐடியா உருவாகும். வேலையும் சீக்கிரமா முடியும். நீ போய் பார்த்துட்டு வா கீர்த்தி. இங்க படப்பிடிப்பை சீக்கிரமா முடிச்சுட்டா திரும்பவும் கோயிலுக்கு போய் பாதி ஷூட்டிங்கை கண்டினியூ பண்ணிடலாம். முதல்ல இங்க ஷூட்டிங்கை முடிப்போம், அப்புறமா திரும்பாபுரம் போறதை பத்தி யோசிப்போம். கீர்த்தி சொல்லிவிட்டு நகர ஓவியா பட்டரிடம் திரும்பினாள். திரும்பாபுரம் கோயில் இங்கிருந்து எவ்வளவு தூரம்? சில வினாடிகள் பட்டர் யோசித்துவிட்டு சொன்னார். அந்த கோயில் கும்பகோணம் காரைக்கால் நெடுஞ்சாலையில் கும்பகோணத்திலிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கற்பகத்தி கிராமத்திலிருந்து தெற்கே 3 கிலோமீட்டர் போனால் வரும். ரொம்பவும் விசேஷமான கோயில். அந்த திருத்தலத்தில் ராகுவும் கேதுவும் பிற கோயில்கள் இருப்பதை போல் தனியே இல்லாமல் ஒரே சமசீராகி கடவுளை நெஞ்சில் நிறுத்தி ஈசனின் அருள் பெற்றதாய் ஐதீகம். அங்கே இருக்கும் ராகு கேதுவுக்கு ஏக சரீர ராகு கேது என்று பெயர். ஓவியா வியப்பில் தன் புருவங்களை உயர்த்தினாள். பரவாயில்லை, மற்ற கோயில்களை பற்றியும் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. பட்டர் சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு பாரதி கண்ணன் கேமராவை கோணத்தில் மும்மரமாய் இருப்பதையும் பார்த்துவிட்டு ஓவியாவிடம் குரலை தாழ்த்தினார். உன்னோட பேர் ஓவியா தானே? ஆமா, சொல்லுங்க. எனக்கு கோயிலோட வரலாறுகளும் தெரியும், மனித மனங்களில் ஓடிக்கிட்டு இருக்கிற எண்ணங்களும் தெரியும். உண்மையாவா? இதுல பொய் சொல்ல என்ன இருக்கு? ஓவியா புன்னகைத்தாள். சரி, இப்போ என்னோட மனசுல எது மாதிரியான எண்ணங்கள் ஓடிக்கிட்டு இருக்குன்னு உங்களால சொல்ல முடியுமா? முடியும், சொல்லுங்க பார்க்கலாம். அதிநவீன இன்ஃப்ராரெட் கேமராவால் கற்ப கிரகத்தில் இருந்த சுவர்களை போட்டோ எடுத்து இருக்கோமே, சுவருக்குள் இருக்கின்ற அந்த கல்வெட்டு வாசகங்கள் கேமராவில் பதிவாகி இருக்குமோ இருக்காதோ என்கிற எண்ணம் தான் உன்னோட மனசுக்குள்ள இப்போ ஓடிட்டு இருக்கு. ஓவியா திக்கென்று அதிர்ந்து போய் பட்டரையே பார்த்தாள். அத்தியாயம் 6. இன்ஸ்பெக்டர் சேது தன்னுடைய பைக்கை ஜிஹெச்சின் 2 வீலர் பார்க்கிங்கில் நிறுத்திவிட்டு கீழே இறங்கிய போது பகல் 11 மணி. சென்னை வெயில் நடுமண்டையில் இறங்கி சுரீர் என்றது. தலைக்கு தொப்பியை பொருத்தி கொண்டு கான்ஸ்டபிளின் வராந்தாவில் வேகமாய் வந்து டாக்டர் பஞ்சமகேசனின் அறைக்குள் நுழைந்தார். குட் மார்னிங் டாக்டர். டாக்டர் புன்னகையோடு நிமிர்ந்தார். குட் மார்னிங் இன்ஸ்பெக்டர். இப்போதான் உங்களை நினைச்சேன். எனிதிங் இம்பார்ட்டன்ட்? இப்போதான் அந்த தலையில்லாத பெண்ணின் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் கைக்கு வந்தது. சேது டாக்டருக்கு எதிரில் இருந்த நாற்களை சாய்த்து கொண்டே கேட்டார். பிஎம் ரிப்போர்ட் என்ன சொல்லுது டாக்டர்? அந்த பெண் கொலை செய்யப்பட்டு கிட்டத்தட்ட 40 மணி நேரம் ஆயிருக்கலாம். பெண்ணோட வயது 25லிருந்து 30 வயதுக்குள். கழுத்து அறுப்பதற்கு முன்னாலேயே அந்த பெண்ணை ஏதோ ஒரு வகையில் சாகடித்து விட்டு உடம்பில் ரத்தம் உறைந்து போன பிறகுதான் கொலையாளி கருத்தை அறுத்திருக்கலாம். அதுக்கு பிறகு அந்த உடல் கெட்டு போகாமல் இருப்பதற்காக ஃபார்மலின் போட்டு பாதுகாத்துள்ளார்கள். கொலையாளியோட பர்பஸ் என்ன? எதுக்காக ஒரு பெண்ணை கொலை பண்ணி அவளோட தலையை வெட்டி ஃபார்மலின் போட்டு பாதுகாத்து இந்த மார்ச்சில் கொண்டு வந்து திருட்டுத்தனமா வைக்கணும்? அதை பற்றி தான் நானும் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். இன்ஸ்பெக்டர், ஹாஸ்பிட்டலோட பேரை கெடுக்கணும்னு யாரோ திட்டம் போட்டு இப்படி ஒரு பாதகத்தை பண்ணியிருக்காங்க. டாக்டர், இனிமேலும் இந்த விஷயத்துல பொறுமை காக்க முடியாது. கொலை செய்யப்பட்ட அந்த பெண் யார்? கொலையாளி யார்? கொலைக்கான மோட்டிவ் என்ன? இந்த 3 முக்கியமான கேள்விக்கும் பதில் அதிரடியா நம்ம தேடியாகணும். அதுக்கு நீங்க ஆதரவு கொடுக்கணும். உங்களோட அதிர நடவடிக்கை என்ன? மார்ச்சுவரில் வேலை பார்க்குற ஊழியரான ஐயாசாமி, சூச, துரையப்பன், முனிராஜ் இந்த 4 பேரையும் அரெஸ்ட் பண்ணி லாக்கப்புக்கு கொண்டு போய் விசாரிக்கிற விதத்துல விசாரிச்சா எல்லா உண்மைகளும் வெளியே வந்துடும். டாக்டர் தோள்களை குலுக்கினார். ஓகே,
அதுதான் உங்க விருப்பம்னா தாராளமா அவங்கள கைது பண்ணி நடவடிக்கை எடுங்க. பட் ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். என்ன? கொலையாளி யார் என்கிற உண்மை தெரியற வரைக்கும் பேப்பருக்கும் டிவிக்கும் இந்த நியூஸ் போகவே வேண்டாம். சாரி டாக்டர், இனிமே எதையும் ஹைட் பண்ண முடியாது. பெண்ணோட உடம்ப போஸ்ட்மார்ட்டம் பண்ணியாச்சு, ரிப்போர்ட்டும் கைக்கு வந்தாச்சு. ஸோ பிடிஐ பீப்புளுக்கு நியூஸ் கொடுத்தாகணும். சொன்ன இன்ஸ்பெக்டர் தன்னுடைய செல்போனை எடுத்து ஸ்டேஷனில் இருந்த சப் இன்ஸ்பெக்டர் விஜயகுமாரை தொடர்பு கொண்டார். விஜய், 2 கான்ஸ்டபிளை கூட்டிக்கிட்டு வேன்ல புறப்பட்டு வாங்க. 4 பேரை கைது பண்ணி லாக்கப்புக்கு கொண்டு போகணும். அப்படியே பிரஸ் பீப்புள் மீட்டுக்கும் அரேஞ்ச் பண்ணிடுங்க. அத்தியாயம் 7. பட்டர் புன்னகைத்தார். என்னம்மா இப்படி பாக்குற? நீ யாருக்கும் தெரியாம பண்ணின திருட்டுத்தனம் எனக்கு மட்டும் எப்படி தெரிஞ்சதுன்னு பாக்குறியா? நாம அப்புறம் தனியா சந்திச்சு பேசலாமா? ஓவியாவின் நெற்றி வியர்த்து போயிருந்தது. பேசலாம். அதுக்கு முன்னாடி உன்கிட்ட இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். என்ன? கர்ப்ப கிரகத்தோட சுவருக்குள்ளே அந்த கல்வெட்டு வாசகங்கள் இருக்கலாங்கிற நம்பிக்கையில் இன்ஃப்ராரெட் கேமராவில் நீ போட்டோ எடுத்தது ஒரு பைசாக்கு கூட உபயோகப்படாது. ஏன்னா நீ தேடிக்கிட்டு வந்த கல்வெட்டு வாசகங்கள் அந்த கர்ப்ப கிரகத்துக்குள்ள இல்ல. ஓவியா தன் பெரிய கரிய விரிகளை விரித்தாள். பின்னே? பட்டர் பதில் சொல்வதற்குள் கேமராவின் பாரதி கண்ணன் குரல் கொடுத்தான். ஓவியா, கேமராவோட ஆங்கிள் செட் பண்ணியாச்சு, நீ பேட்டியை ஆரம்பிக்கலாம். இதோ. என்ன ஓவியா, கொஞ்சம் நர்வஸா தெரியற? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட ஃப்ரெஷ்ஷா இருந்த. ஒண்ணுமில்ல, லேசா பசி. இவ்வளவு காலையில பசியா? பிளாஸ்க்ல காஃபி இருக்கு, சாப்பிடுறியா? வேண்டாம் பாரதி, பட்டர்கிட்ட பேட்டியை முடிச்சுட்டு ஊருக்குள்ள போய் ஏதாவது ஹோட்டல்ல டிஃபன் சாப்பிடுவோம். இப்ப நான் பேட்டியை ஸ்டார்ட் பண்றேன். ஓகே. கேமரா சுழன்றது. ஓவியா சிறிய உருண்டை மைக்கை கையில் பிடித்தபடி பேச ஆரம்பித்தாள். பட்டர் கொடுத்த அதிர்ச்சியில் ஓவியாவின் பாதி உற்சாகம் காணாமல் போயிற்று. செயற்கையான உற்சாகத்தோடு பேச ஆரம்பித்தாள். வணக்கம் நேயர்களே, இப்போது இந்த ஐஸ்வர்ய பெருமாள் கோயிலின் பட்டர் உங்களுக்கு கோயிலை பற்றி சொல்ல போகிறார். அவர் என்ன சொல்ல போகிறார் என்பதை கேட்க நானும் ஆவலாக உள்ளேன். கேட்போமா? ஓவியா தன் கையில் இருந்த மைக்கை அவரிடம் கொடுத்தாள். பட்டர் வாங்கி பேசினார். இந்த டிவி நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற எல்லா அன்பர்களுக்கும் அடியனின் நமஸ்காரம். இந்த ஐஸ்வர்ய பெருமாள் கோயிலை பற்றி பேச ஆரம்பிச்சா ஒரு நாள் போதாது, நிறைய சொல்லலாம். இது ரொம்பவும் புராதனமான கோயில். ஆழ்வார்களால் பாடப்பட்ட வைணவ தலம். திருப்பதி பெருமாளை காட்டிலும் இந்த ஐஸ்வர்ய பெருமாள் சக்தி வாய்ந்தவர். சிரத்தை இல்லாமல் இந்த பெருமாளை சேவிச்சா பயன் எதுவும் இருக்காது. பெருமாள் நம் கண்முன்னே உறைந்து இருக்கிறார் என்ற எண்ணத்தோடு சேவிக்க வேண்டும். அப்போதுதான் நாம் செய்யும் பிரார்த்தனை பலிக்கும். இந்த கோயிலோட அமைப்பு எப்படி? ஓவியா கேட்க அவர் தொடர்ந்தார். இந்த கோயிலுக்கு 2 பிரகாரம். வெளிய பிரகாரத்தில் மரங்களும் செடி கொடிகளுமா பசுமை தலைக்க காட்சியளிக்கிறது. நுழைவு வாயில் கடந்து ஆலயத்திற்குள் செல்ல மைய பகுதியில் தும்பிக்கை ஆழ்வாரும் அவருக்கு வலதுபுறம் ஆஞ்சநேயரும் உள்ளனர். கர்ப்ப கிரகத்தை நோக்கியபடி கருடாழ்வார் நின்ற கோலத்தில் காட்சியளிக்கிறார். பட்டர் பேச பேச ஓவியா இடைமறுத்தாள். இந்த கோயிலின் மகிமை என்ன? நிறைய இருக்கு. அப்படி மகிமை இருக்கிறதா இருந்தா கோயில கூட்டம் இருக்கணுமே. பட்டர் சிரித்தார். கூட்டம் இருந்தால்தான் அந்த கோயில் மகிமை இருக்குன்னு யாரும் சொல்லல. என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு கொடுப்பினை இருந்தா தான் அந்த நபர் இந்த கோயிலுக்குள்ளேயே வர முடியும். அந்த வகையில் பார்க்க போனா இன்னைக்கு இந்த கோயில் படம் எடுக்க வந்திருக்கிற நீங்க எல்லாரும் போன ஜென்மத்தில் ஏதோ ஒரு வகையில் புண்ணியம் பண்ணியிருக்கணும். ஓவியா கேட்டாள். இந்த ஐஸ்வர்ய பெருமாளை இப்படித்தான் வழிபடணும்னு ஏதாவது விதிமுறைகள் இருக்கா? அப்படியெல்லாம் விதிமுறைகள் ஏதும் இல்லை. ஆனா திருவோண நட்சத்திரம் வர்ற நாட்களில் அஷ்ட ஐஸ்வர்யங்களை வேண்டுவோர் இந்த தலத்தில் அர்த்த ஜாமத்தில் துளசி இலையால் அர்ச்சனை செய்து பசும்பால் நைவேத்தியம் செய்தால் எல்லா ஐஸ்வர்யங்களையும் பெறலாம். அப்படி செய்தவர்கள் நல்ல நிலையில் இருக்கிறார்களா? எத்தனையோ பேர். பட்டர் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே பாரதி கண்ணன் கேமராவை அணைத்தான். இதே கோயில்ல வேற ஒரு இடத்துல பேட்டியை கண்டினியூ பண்ணிக்கலாம். பாரதி கண்ணனும் உதவியாளரும் கேமராவோடு வெளிப்பிரகாரத்தின் உட்பக்கமாய் நடக்க ஆரம்பித்து விட ஓவியா பட்டரையை பார்த்தபடி நின்றாள். பட்டர் மார்புக்கு குறுக்காய் கைகளை கட்டி கொண்டார். என்னம்மா பாக்குற? ஓவியா அக்கம் பக்கம் பார்த்து விட்டு குரலை தாழ்த்தினாள். நான் தேடிட்டு வந்த கல்வெட்டு வாசகங்கள் அந்த கர்ப்பகிரகத்தில் இல்லைன்னு சொன்னீங்க. ஆமா. அங்கே இல்லைன்னா வேற எங்கே இருக்கு? அத சொல்றதுக்கு முந்தி உன்னோட ஜாதகம் எனக்கு வேணும். ஜாதகமா? ஜாதகம்னா நீ பிறந்த போது கணிச்ச ஜாதகம் கிடையாது. பின்னே? உண்மையிலேயே நீ யாரு? இந்த கோயில் இப்படி ஒரு கல்வெட்டு இருக்குன்னு உனக்கு சொன்னது யாரு? யாரோட உத்தரவின் பேரில் இன்ஃப்ராரெட் கேமராவால் கர்ப்பகிரகத்தை படம் எடுக்க வந்த? இப்ப கேட்ட 3 கேள்விக்கும் நீ உண்மையான பதில சொன்னா அதுதான் நான் கேட்ட ஜாதகம். ஓவியா மனசுக்குள்ள நகம் கடித்தபடி யோசித்தாள். அப்பாவை பற்றி இந்த பட்டரிடம் சொல்லலாமா வேண்டாமா? பட்டர் சிரித்தார். என்னம்மா யோசனை பண்ற? ஏதாவது பொய் சொல்லி என்னை நம்ப வைக்கலான்னு பார்த்தா அது நடக்காது. முதல்ல பொய் சொல்லிட்டு அப்புறம் நீ உண்மைய சொன்னாலும் நான் உனக்கு உதவி பண்ண மாட்டேன். இல்ல, நீங்க இவ்வளவு பட்டவர்ணத்தனமா பேசும்போது நான் எதையும் மறைக்க விரும்பல. என்னோட உண்மையான பேர் ஓவியா தான். என்னோட அப்பா சீதாபதி ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்ல டைரக்டரா இருந்து ரிட்டையர் ஆனவர். அவருக்கு தமிழ்நாட்டில் உள்ள எல்லா பழம்பெரும் கோயில்களும் பற்றிய வரலாறு நல்லா தெரியும். அந்த அடிப்படையில் இந்த ஐஸ்வர்ய பெருமாள் கோயிலை பற்றியும் இந்த கோயிலில் உள்ள ஒரு கல்வெட்டை பற்றியும் என்கிட்ட சொன்னார். பட்டர் குறுக்கிட்டார்.
புரியுது. அந்த கல்வெட்டு கோயிலோட கர்ப்பகிரக பகுதியில தான் இருக்கணும்னு நினைச்சு அவர் உன்னை இன்ஃப்ராரெட் கேமராவோட அனுப்பி வச்சுட்டார், அப்படித்தானே? ஆமா. இந்த உண்மை உன்னோடு வந்திருக்கிற டிவி ஆட்களுக்கு தெரியாதே. தெரியாது. ஆனா அவர்களுக்கு லேசா ஒரு சந்தேகம் இருக்கு. என்ன சந்தேகம்? இந்த டிவி டீமில் இருக்கிற டைரக்டர் கீர்த்திவாசன், கேமராமேன் பாரதிக்கண்ணன், இந்த 2 பேர்கிட்டையும் ஐஸ்வர்ய பெருமாள் கோயிலை பற்றி சொல்லி அங்கே படப்பிடிப்பு நடத்த போலான்னு நான் சொன்ன போது அவங்க உடனே ஒத்துக்கல. ஓரளவுக்காவது கோயில் பிரபலமா இருக்கணும், அப்பதான் வியூவர்ஸ் பாப்பாங்கன்னு தட்டி கழிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் மதியொலி டிவியின் எம்டி கிட்ட பேசி இங்க வர்றதுக்கான ஒப்புதலை வாங்கினேன். நான் அப்படி ஒப்புதலை வாங்கினதுனால கீர்த்திவாசனுக்கும் பாரதி கண்ணனுக்கும் என் மேல லேசா ஒரு சந்தேகம். இந்த கல்வெட்டு பற்றின உண்மை அவங்களுக்கு தெரியாதா? நிச்சயமா தெரியாது. இந்த கோயில் பேர்ல தனிப்பட்ட முறையில் அப்படி என்ன உனக்கு இன்ட்ரெஸ்ட்னு கேட்டாங்க. அதுக்கு நான் என்னமோ தெரியல, இந்த கோயிலுக்கு நான் போன மாதிரி 2 தடவை கனவு கண்டேன். இந்த கோயிலை பத்தி வெளியே விசாரிச்சப்ப சக்தி வாய்ந்த கோயில்னு சொன்னாங்க. அதை எம்டி கிட்ட சொன்னேன். அவரும் ஷூட்டிங் போக சொல்லிட்டார். மற்றபடி இந்த கோயில் பேர்ல எனக்கு எந்த விதமான ஒரு இன்ட்ரெஸ்டும் இல்லைன்னு சொல்லிட்டேன். சரி, உன்னோட அப்பாவுக்கு இந்த கோயில் ஒரு கல்வெட்டு இருக்கிற விஷயம் எப்படி தெரியும்? ஒரு பழங்கால ஓலசுவடியில் ஐஸ்வர்ய பெருமாள் கோயிலை பற்றியும் இந்த கோயில் வாழ்ந்த ஒரு சித்தரை பற்றியும் சொல்லிட்டு இருந்தோம். இந்த கோயிலுக்கு சொந்தமான 100 கோடி பசும்பொன் காசுகளும் விலை மதிக்க முடியாத நவரத்ன கற்களும் எந்த இடத்துல புதைக்கப்பட்டு இருக்கும்ங்கிற விவரத்தை அந்த சித்தர் பாடலா எழுதி கோயில் ஏதோ ஒரு பக்கத்தில் பதித்து வைத்துவிட்டு போய்விட்டார் என்கிறது அந்த ஓலைச்சுவடி. அந்த ஓலைச்சுவடி இப்போது எங்கே? என் அப்பாவிடம் இருக்கிறது. பட்டர் ஒரு நமட்டுச் சிரிப்பு ஒன்றை சிந்திவிட்டு ஓவியாவை ஏறிட்டார். நீயும் சரி, உன்னோட அப்பாவும் சரி, சரியான திசையில்தான் பயணம் பண்ணி வந்திருக்கீங்க. அப்பாவோட கணிப்பில் ஒரே ஒரு தவறு மட்டும் இருக்கு. என்ன தவறு? 100 கோடி பசும்பொன் காசுகளும் நவரத்ன கற்களும் புதைக்கப்பட்ட இடம் ஒரு கல்வெட்டு செய்தியில் இருக்கிறதாய் அவர் நினைச்சிட்டு இருக்கிறது தப்பு. பின்னே அந்த செய்தி ஒரு தாமிர பட்டயத்தில் இருக்கிறது. தாமிர பட்டயமா? அந்த தாமிர பட்டயமும் இப்ப என்கிட்ட தான் இருக்கு. நான் அதை பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி உன்னோட அப்பா கிட்ட நான் பிசினஸ் பேசணுமே. அத்தியாயம் 8. போலீஸ் லாக்அப். இன்ஸ்பெக்டர் சேதுவுக்கு முன்னால் மார்ச்சரி ஊழியர்கள் ஐயாசாமி, சூசை, துரையப்பன், முனிராஜ் 4 பேர் உடம்பில் துணியில்லாமல் இடுப்பில் ஜட்டி மட்டும் அணிந்துவிட்டு உட்கார்ந்திருந்தார்கள். அவர்களுக்கு 2 பக்கமும் சார்ஜென்ட்டுகள் லட்டிகளோடு நிற்க சேது டெசிபலை குறைத்து அடிக்குளரில் பேசிக் கொண்டிருந்தார். உங்க 4 பேர்ல யார் சொன்னாலும் சரி, எனக்கு உண்மை வேணும். ஏன்னா உங்க உதவி இல்லாம மார்ச்சரிக்குள்ள ஒரு பெண்ணோட டெட்பாடி, அதுவும் தலையில்லாத டெட்பாடி வர வாய்ப்பே இல்லை. உங்கள யாரோ ஒருத்தர் பண்ண தப்பு பண்ணாத மற்ற 3 பேரையும் பாதிக்குது. உண்மையை சொல்லிட்டா இந்த இன்ஸ்பெக்டர் செய்து ஒரு சாது, இல்லைன்னா தீ. பயமுகங்களோடு மண்டையிட்டு உட்கார்ந்திருந்த 4 பேரும் ஒரு சேர தலைக்கு மேல் கைகளை உயர்த்தி கும்பிட்டார்கள். கோரஸா சொன்னார்கள், ஐயா, அந்த சாமி சத்தியமா எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது ஐயா. இதையே தான் கடந்த 1 மணி நேரமா சொல்லிட்டு இருக்கீங்க. கையில் லட்டிகளோடு உங்களுக்கு பக்கத்துல நின்று இருக்கிற இந்த சார்ஜென்ட் 2 பேருக்கும் நான் கஞ்சாட ஜாட்டினா போதும், உங்க 4 பேரோட உடம்பு புண்ணாயிடும். ஒவ்வொரு எலும்பும் அட்டவணை போட்டுக்கிட்டு மாச கணக்கில் வலிக்கும். உன் காயங்கள் ஆறி ஒழுங்கா நடக்கிறதுக்கு 1 வருஷமாவது ஆகும். பரவாயில்லையா? ஐயா, எங்க பொண்டாட்டி பிள்ளைகள் மேல சத்தியம் பண்ணி சொல்றோம், எங்களுக்கும் அந்த நடந்த சம்பவத்துக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லைங்கய்யா. இல்ல, உங்கள ஒருத்தனுக்கும் அந்த சம்பவத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. அந்த ஒருத்தன் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக மற்ற 3 பேரையும் அடிக்க வேண்டியிருக்குது தான். யோசனை பண்றேன். சொன்னவர் நிமிர்ந்தார். சரி, உங்க 4 பேருக்கும் கடைசியா ஒரு சான்ஸ் தர்றேன். இந்த சான்ஸை பயன்படுத்திக்கிட்டு தப்பு பண்ணவன் உண்மையை ஒத்துக்கணும். ரைட்டர் சார். ரைட்டர் பக்கத்து அறையிலிருந்து எட்டி பார்த்தார். அதை கொண்டு வாய்யா. ரைட்டர் வெளிப்பட்டார். அவருடைய கைகளில் 4 பேடுகள், பேப்பர், பேனாக்கள் தெரிந்தது. 4 பேருக்கும் குடியா. ரைட்டர் தன் கையில் இருந்த பேடு, பேப்பர், பேனாக்களை அந்த 4 பேருக்கும் கொடுத்தார். அவர்கள் தயக்கத்தோடு அதை வாங்கிக் கொள்ள குரலை உயர்த்தி கேட்டார் இன்ஸ்பெக்டர். உங்க 4 பேருக்கும் எழுத படிக்க தெரியும்ல? தெரியுங்கய்யா. உங்கள யாரோ ஒருத்தன் குற்றவாளி. அவன் யாருன்னு எனக்கு தெரிஞ்சா போதும். அந்த ஒருத்தனை தூண்டிவிட்டது யாருங்கிற உண்மையும் வெளியே வரணும். உங்க 4 பேருக்கும் 1 மணி நேரம் அவகாசம் தரேன். அந்த 1 மணி நேரத்துக்குள்ள தப்பு பண்ணவன் இந்த பேப்பர்ல உண்மையை எழுதியாகணும். நான் அவனை காட்டி கொடுக்க மாட்டேன். கடைசி வரைக்கும் அது ரகசியமாவே இருக்கும். 4 பேரும் தனித்தனியா உட்காந்து எழுதி என்கிட்ட வந்து கொடுத்துடணும். இந்த வாய்ப்பை உபயோகப்படுத்திக்கிட்டா உங்களுக்கு நல்லது. இப்போ என்கிட்ட சொன்னதையே லெட்டர்ல எழுதி கொடுத்தா நான் ஒத்துக்க மாட்டேன். சொன்ன செய்து பக்கத்தில் இருந்த சர்ஜனிடம் திரும்பினார். இந்த 4 பேரையும் தனித்தனியா உட்கார வைங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்க கூடாது. சரியா 1 மணி நேரம் கழிஞ்சதும் பேப்பரோடு ஒவ்வொருத்தனையும் என்னோட ரூமுக்கு அனுப்புங்க. எஸ் சார். இந்த வாய்ப்பையும் இவங்க உபயோகப்படுத்திக்கலன்னா ரெட் செல்லுக்கு கொண்டு போய் பாதி உயர எடுத்துட வேண்டியதுதான். அத்தியாயம் 9. சென்னை பெசன்ட் நகரின் காலசேத்திர காலனியில் 5வது குறுக்கு தெருவில் முதல் பங்களா. பங்களாவின் பின்பக்க சீட் அவுட். சாயந்தரம் 7 மணி. மெலிதான கடல் காற்று. சீதாபதி சிகரெட் பையில்
புகையிலை தூளை திணித்துக் கொண்டே தனக்கு முன்னால் உட்கார்ந்திருந்த ஓவியாவிடம் பதட்டக்குரலில் பேசிக் கொண்டிருந்தார். ஓவியா, நீ சொல்றத என்னால நம்ப முடியலையம்மா. அப்பா, நான் சொன்னதெல்லாம் முழுக்க முழுக்க உண்மை. அந்த பட்டர் பேர் என்ன? நவநீத பட்டர். அந்த தாமிர பட்டயம் அவர்கிட்ட தான் இருக்கா? ஆமா, காட்டினாரா? இல்ல, உங்ககிட்ட பிசினஸ் பேசின பின்னாடி தான் அந்த தாமிர பட்டயத்தை காட்டுவாராம். அவரை எப்படி நம்புறது? நம்பித்தான் ஆகணும், வேறு வழி இல்ல. நீங்க சரின்னு சொன்னா அவர் புறப்பட்டு வர்றாராம். அந்த பட்டரை பத்தி உன்னோட அபிப்பிராயம் என்னம்மா? அப்பா, ஆளை பார்த்தா அப்பாவி மாதிரி இருக்கார். பட் பேச்ச பார்த்தா எல்லாரையும் தூக்கி சாப்பிடுற மாதிரி இருக்கார். எல்லா கோயில்களை பற்றியும் சரித்திர சான்றுகளோடு பேசுறார். அவரை நம்பலான்னு சொல்றியா? தாராளமாய். அந்த பட்டர் என்ன என்னைக்கு பார்க்க வர்றதா சொன்னார்? நாம வரலான்னு கிரீன் சிக்னல் கொடுத்தாதான் புறப்பட்டு வருவார். கிரீன் சிக்னல் கொடுத்துடு, புறப்பட்டு வரட்டும். நான் அவர்கிட்ட பேசுறத விட நீங்களே பேசிட்டா அவருக்கும் சந்தோஷமா இருக்கும். சரி, அவருக்கு போன் போட்டு கொடு, நான் பேசிடுறேன். ஓவியா தன் செல்போனை எடுத்து பட்டரின் செல்போன் எண்களை தட்டி கொடுக்க சீதாபதி வாங்கி காதில் வைத்தார். ரிங்டோன் போய் பட்டரின் குரல் கேட்டது. நமஸ்காரம், பேசுறது யாரு? ஓவியாவா? ஓவியாவோட அப்பா. டபுள் நமஸ்காரம். உங்க போனைத்தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். என்னோட டாக்டர் ஓவியா எல்லாத்தையும் சொன்னா. நீங்க உடனே புறப்பட்டு சென்னை வந்துடுங்க. நாம் மேற்கொண்டு என்ன பேசணுமோ அதை பேசிடலாம். எப்போ வந்து உங்களை பார்க்கலாம்? உடனே கூட நீங்க புறப்பட்டு வரலாம். இப்போ மணி 7, 8 மணிக்கு உங்களை வந்து மீட் பண்றேன். என்னது, 8 மணிக்கு வரீங்களா? நீங்க இருக்கிறது கும்பகோணத்துக்கு பக்கத்தில் உள்ள ஐஸ்வர்ய பெருமாள் கோயில்ல. இன்னும் 1 மணி நேரத்துக்குள்ள சென்னைக்கு எப்படி வர முடியும்? பட்டர் சிரித்தார். வர முடியும். எப்படி முடியும்? கும்பகோணம் என்ன சென்னையில் இருக்கிற மயிலாப்பூரா? உடனே ஒரு ஆட்டோவோ இல்ல கால் டாக்ஸியோ பிடிச்சு வர்றதுக்கு? பட்டர் இப்போது பலமாய் சிரித்தார். நான் இப்போ கும்பகோணத்தில் இருக்கிறதா இவங்களுக்கு யார் சொன்னது? பின்னே, நான் இப்போது சென்னையில் இருக்கிற ஆழ்வார்பேட்டையில் உள்ள சிநேகிதன் வீட்டில் தங்கியிருக்கேன். நீங்க எப்போ சென்னைக்கு வந்தீங்க? நான் நேத்தைக்கு நைட் பஸ்ல புறப்பட்டு காலங்காத்தால சென்னைக்கு வந்துட்டேன். உங்ககிட்ட இருந்து எப்படியும் கிரீன் சிக்னல் வரும்னு எனக்கு தெரியும். அதான் அட்வான்ஸா புறப்பட்டு வந்துட்டேன். அப்படி புறப்பட்டு வந்ததில் ஒன்றும் தப்பில்லையே. சீதாபதி சிரித்தார். பட்டர் இவ்வளவு ஃபாஸ்டா இருப்பார்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இன்னைக்கு வரட்டுமா இல்ல நாளைக்கு காலையில வரட்டுமா? இன்னைக்கே வாங்க. நானும் என்னோட டாக்டரும் ஃப்ரீயா இருக்கோம். பேச வேண்டியதை பேசி செய்ய வேண்டியதை எல்லாம் பேசிடலாம். உங்க வீட்டு அட்ரஸை கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க, நோட் பண்ணிக்குங்க. அத்தியாயம் 10. டாக்டர் பஞ்சமகேசன் தன் அறையில் உட்கார்ந்து ஒரு பேஷண்டின் ஸ்கேன் ரிப்போர்ட்டை உன்னிப்பாய் பார்த்து கொண்டிருந்த பொழுது அறைக்கதவு மெலிதாய் தட்டப்படும் சத்தம் கேட்டது. ப்ளீஸ் கெட் இன் என்றார். இன்ஸ்பெக்டர் சேது உள்ளே நுழைந்தார். குட் மார்னிங் டாக்டர். வெரி குட் மார்னிங், ப்ளீஸ் கம். டாக்டர் நிமிந்தார். நாற்காலியை காட்டினார். சேது உட்கார்ந்து கொண்டே கேட்டார். பிஸா இருக்கீங்களா டாக்டர்? நோ, ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட்டை பார்த்து மெடிசன் ப்ரிஸ்கிரைப் பண்ணணும், அவ்வளோதான். நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணலான்னு நினைச்சிட்டு இருந்தேன். மார்ச்சர் ஊழியர்கள் 4 பேரை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போனீங்களே, அவங்கள விசாரணை பண்ணதுல உபயோகமான தகவல் ஏதாவது கிடைச்சுதா? அதை பத்தி தான் இப்ப பேச போறேன் டாக்டர். டாக்டர் ஸ்கேன் ரிப்போர்ட் இருந்த ஃபைலை மூடி வைத்தார். சொல்லுங்க. ஒரு பெண்ணின் தலையில்லாத உடம்பு மார்ச்சரிக்குள்ள வந்ததுக்கு டாக்டர் ஒருத்தர் தான் காரணம். இஸ் இட்? எஸ். அந்த 4 பேரையும் லாக்அப்ல கொண்டு போய் விசாரிச்ச போது எவனுமே வாய் திறந்து உண்மையை சொல்லல. அதுக்கப்புறம் 4 பேரையும் கடுமையா மிரட்டி கையில பேப்பர் பேனா கொடுத்து சொல்ல நினைச்சத எழுத சொன்னேன். யாராவது ஒருத்தர் உண்மையை ஒத்துக்கிட்டாலும் அவங்க பேரை வெளியே சொல்லாம ரகசியமா வச்சிருந்து நடவடிக்கை எடுப்பேன்னு சொன்னதுனால அந்த 4 பேரும் என்னோட ஏற்பாட்டுக்கு ஒத்துக்கிட்டாங்க. அதுல ஒருத்தன் எழுதின லெட்டர் எல்லா உண்மையும் இருந்தது. என்ன உண்மை? இதோ அந்த 4 பேர்ல ஒருத்தன் எழுதின லெட்டர். நீங்களே படிங்க டாக்டர். பஞ்சமகேசன் வாங்கி அதில் பார்வையை போட்டார். பால்பாயின் பேனாவால் எழுதப்பட்ட கோணல் மாடலான எழுத்துக்கள் பார்வைக்கு கிடைத்தது. இன்ஸ்பெக்டர் ஐயா அவர்களுக்கு. சூசை எழுதி கொண்டது. ஐயா, நான் இப்போ சொல்ல போறது 100க்கு 100 உண்மை. 2 நாளைக்கு முன்னாடி ராத்திரி மணி 10 இருக்கும். என் கூட டியூட்டியில் இருந்த ஐயாசாமி ஒரு அனாதை டெட் பாடியை மயானத்துல அடக்கம் பண்றதுக்காக போலீஸ் கான்ஸ்டபிளோடு போயிருந்தான். மார்ச்சொரி வாசல்ல நான் மட்டும் உட்காந்து பீடி குடிச்சிட்டு இருந்தேன். அப்போ சீப் டாக்டர் பஞ்சமகேசன் அந்த பக்கமா வந்தார். நான் பீடியை எரிஞ்சிட்டு எழுந்து நின்னேன். டாக்டர் பதட்டமா தெரிஞ்சார். என் பக்கத்துல வந்து நின்னவர், சூச, என் கூட கொஞ்சம் வான்னு கூப்பிட்டார். நான் போனேன். டாக்டர் தன்னோட ரூமுக்கு கூட்டிட்டு போனார். ரூமுக்குள்ள போனதும் கதவை சாத்தி தாளிட்டார். நான் இதெல்லாம் எதுக்குன்னு யோசனை பண்ணிட்டு இருக்கும்போதே டாக்டர் பேச ஆரம்பிச்சார். சூசை, நான் இப்போ ஒரு இக்கட்ல மாட்டிக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கேன். நீ தான் உதவி பண்ணணும்னு சொன்னார். நான் என்ன உதவின்னு கேட்டேன். அவர் என்ன அந்த ரூமில் இருந்த குளியலறைக்கு போய் காட்டினார். பார்த்ததும் நான் அதிர்ந்து போயிட்டேன். ஒரு பெண் அலங்கோலமான கோலத்தில் விழுந்து இறந்து இருந்தா. டாக்டர் என் தோளை தொட்டார். சூசை, இந்த பெண் அவ்வளவு நல்லவள் இல்லை. நான் என்னைக்கோ பண்ண ஒரு தப்பை காரணம் காட்டி என்னை பிளாக்மெயில் பண்ணி பணம் பறிச்சுக்கிட்டு இருந்தா. நானும் அந்த தப்பு வெளியே தெரிஞ்சிடக்கூடாதுன்னு நினைச்சு அவளுக்கு பணத்தை வாரி வாரி கொடுத்தேன். இன்னைக்கு ஒரு பெரிய தொகையை கேட்டு இங்க வந்தா. நான் பணம் தர முடியாதுன்னு சொன்னதும் கத்தியை காட்டி மிரட்டினா.
எனக்கு வந்த ஆத்திரத்தில் பக்கத்தில் இருந்த கனமான ஸ்டூலை எடுத்து அவ தலையில் ஒரு போடு போட்டேன். அந்த வினாடியே சுருண்டு விழுந்து செத்துட்டா. ஒரு துளி ரத்தம் வெளியே வரல. மூளையோட முகுளம் பதியில் பலமாய் அடிபட்டதால் இறந்து போயிருக்கலாம். இந்த உடம்பை யாருக்கும் தெரியாம டிஸ்போஸ் பண்ணணும். அதுக்கு உன்னோட உதவி வேணும்னு சொன்னார். நான் முதல்ல தயங்கினேன். அப்புறம் டாக்டர் நிறைய பணம் தர்றதா சொல்லவும் ஒத்துக்கிட்டேன். பாடியை உடனே வெளியே கொண்டு போக முடியாத நிலைமை இருந்ததுனால அந்த பெண்ணோட பாடியை ஃபார்மலில் நினைச்சு ஒரு பெரிய பாலித்தீன் பைக்குள்ள திணிச்சு ட்ராலியில் வச்சு கொடனுக்கு கொண்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் டாக்டர் ராத்திரி 12 மணிக்கு மேல் வந்தார். நாளைக்கு பாடியை டிஸ்போஸ் பண்ணும்போது எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, போலீஸ் கைக்கு பாடி கிடைச்சாலும் பொண்ணு யாருன்னு தெரியக்கூடாதுன்னு சொல்லி கையில் வச்சிருந்த ஆப்ரேஷன் பண்ற கூர்மையான கத்தியால பெண்ணோட தலையை வெட்டி தன் கையோட கொண்டு வந்திருந்த சூர்கேஸில் போட்டுக்கிட்டார். இதை நான் எரிச்சு சாம்பலாக்கிடுறேன், நீ இதை நாளைக்குள்ள எப்படியாவது வெளியே கொண்டு போய் டிஸ்போஸ் பண்ணிடுன்னு சொன்னார். நானும் பணத்துக்கு ஆசைப்பட்டு தலையாட்டினேன். அதுக்கப்புறம் அந்த பாடியை மற்றவங்க கண்ணில் படாமல் இருக்கிறதுக்காக 2-3 இடங்களில் மாற்றி மாற்றி வச்சேன். எதுவும் சரிப்பட்டு வராததால் ஐயா சாமிக்கு தெரியாமல் பாடியை மார்ச்சுரிக்கு கொண்டு வந்துட்டேன். ஆனால் என்னோட கெட்ட நேரமோ டாக்டரோட கெட்ட நேரமோ தெரியலை. மார்ச்சுரியில் நான் மறைச்சி வச்சிருந்த பெண்ணோட பாடியை ஐயா சாமி பார்த்துட்டான். சத்தம் போட்டான். நானும் அவனோட சேர்ந்து அதிர்ச்சி அடைந்த மாதிரி நடித்தேன். இந்த விஷயத்த டாக்டர் கிட்ட சொல்லணும்னு அவன் ஓடின போது என்னால் தடுக்க முடியல. ஐயா சாமி டாக்டர் கிட்ட விஷயத்த சொன்ன போது அவர் என்னை பார்த்தார். ஐயா சாமி இந்த விஷயத்துல சரி கட்ட முடியாதுன்னு அவருக்கு தெரியும். அதனால வேறு வழி இல்லாம போலீஸுக்கு தகவல் கொடுத்தார். இந்த விஷயத்தில் நான் குற்றவாளி கிடையாது. டாக்டர் தன்னோட அதிகாரத்தையும் பணத்தையும் பயன்படுத்தி என்னை அவர் பண்ணின குற்றத்துக்கு உடந்தையாக்கிட்டார். லெட்டர் முடிந்து போயிருக்க அதை படித்த டாக்டரின் முகத்தில் முத்து முத்தாய் வியர்வை. செய்து கேட்டார். சூசை இந்த வாக்குமூலத்தில் சொல்லியிருக்கிறது எல்லாம் உண்மையா டாக்டர்? டாக்டர் பெருமூற்றனை வெளியேற்றி விட்டு சொன்னார். பொய், அப்பட்டமான பொய். சூசை எதுக்கு பொய் சொல்லணும்? அதை அவன்கிட்ட தான் கேட்கணும். எனக்கென்னவோ அவன் சொன்னதெல்லாம் நம்புற மாதிரி தான் இருக்கு. ஒரு வெளியா இந்த வேலையை எல்லாம் பண்ணிருக்க முடியாது, பண்ணவும் சாத்தியம் இல்லை. இன்ஸ்பெக்டர், என்னோட 20 வருஷ டாக்டர் வாழ்க்கையில ஒரு சின்ன களங்க கூட ஏற்பட்டதில்ல. கொலை செய்யப்பட்ட அந்த பெண் யாருன்னு எனக்கு தெரியாது. சாரி டாக்டர், நீங்க இந்த ரூம்ல இருக்கிற வரைக்கும் காந்தி புத்தர் மாதிரி தான் பேசிட்டு இருப்பீங்க. லாக்கப்புக்குள்ள வந்த 1 மணி நேரம் குத்துக்காலிட்டு உட்கார்ந்தாதான் உங்களுக்கு உண்மையை பேசவே தோணும். இன்ஸ்பெக்டர், இந்த பயமுறுத்துற பேச்செல்லாம் என்கிட்ட வேண்டாம். சரி, பயமுறுத்தல, கேஷுவலாவே பேசுவோம். அந்த பெண்ணோட தலைய என்ன பண்ணீங்க? எங்கேயாவது கொண்டு போய் பெட்ரோல் ஊத்தி எரிச்சிட்டிங்களா இல்ல புதைச்சிட்டிங்களா? இப்ப நீங்க கேட்ட இந்த கேள்வியை உண்மையிலேயே யார் அதை பண்ணாங்களோ அவங்க கிட்ட தான் கேட்கணும். ஸோ அந்த பெண்ணையே உங்களுக்கு தெரியாது? தெரியாது தெரியாது தெரியாது. சூசை சொல்றது பொய், பொய்யோ பொய். ஓகே டாக்டர், சூசை சொன்னது உண்மையா பொய்யான்னு தீர்ப்பு சொல்ல வேண்டியது கோர்ட். அதுக்கு முன்னாடி போலீஸோட ஃபார்மாலிட்டிஸ் நிறைய இருக்கு. ஒருத்தர் குற்றவாளியா இல்லையான்னு கோர்ட் தீர்மானிக்கிறதுக்கு முன்னாடி சம்பந்தப்பட்ட நபரை போலீஸ் கைது பண்ணணும், ரிமாண்ட்ல வைக்கணும், அப்புறம் கோர்ட்ல நிறுத்தணும். உங்களை முறைப்படி விசாரணை செய்ய கோர்ட்ல மனு தாக்கல் பண்ணணும். உங்களுக்கு ஜாமீன் கொடுக்க கூடாதுன்னு அரசு தரப்பு வக்கீல் கோர்ட்ல வாதாடுவார். இது பிட் பாக்கெட் கேஸ் இல்ல, ஒரு மர்டர் கேஸ். அதுவும் ஒரு பெண்ணை மர்டர் பண்ணி ஆபரேஷன் பண்ற கத்தியால தலையை வெட்டி எடுத்து. ஸ்டாப் இட். டாக்டர் பஞ்சமகேசன் நாற்காலியை தள்ளிக்கொண்டு கோபமாய் எழுந்தார். இன்ஸ்பெக்டர், திஸ் இஸ் டூ மச். சேது சிரித்தார். நான் இன்னும் உங்களை கைது பண்ணவே இல்லை, அதுக்குள்ள திஸ் இஸ் டூ மச்னு சொல்றீங்களே டாக்டர். கைது பண்ணி போலீஸ் ஜீப்ல ஏத்தும் போது உங்க நிலைமை எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இன்ஸ்பெக்டர், இது யாரோ பண்ணின சூழ்ச்சி. இந்த சூசை பொய் சொல்றான். நீங்க ஏன் பொய் சொல்லக்கூடாது? நான் அந்த ராஸ்கல் சூசையை பார்க்கணும், பேசணும். வாங்க, ஸ்டேஷன்ல இருக்கிற லாக்கப்புக்கு போகலாம். அங்க வச்சு நீங்க சூசையை பாருங்க, பேசுங்க. எனக்கு எந்த அப்ஜெக்ஷனும் கிடையாது. பட் சூசை கொடுத்த வாக்குமூலத்தை வச்சு அந்த அடிப்படையில் நான் நடவடிக்கை எடுக்க வேண்டியது அவசியம். ஸ்டேஷனுக்கு வந்து சூசையை பார்க்குறீங்களா? வர்றேன். டாக்டர் பஞ்சமகேசன் கிளம்பினார். அத்தியாயம் 11. நவநீத பட்டர் ஒரு கால் டாக்ஸி பிடித்து பெசன் நகர் போய் சேர்ந்து காலக்ஷேத்ரா காலனியில் இருந்த சீதாபதியின் வீட்டு வாசல் இறங்கிய பொழுது இரவு 8:30 மணி. ஓவியாவும் சீதாபதியும் போர்ட்டிகோவிலே நின்று பட்டரை எதிர்கொண்டார்கள். ஓவியா கேட்டாள், வாங்க பட்டரே, அட்ரஸ் கண்டுபிடிக்க கஷ்டமா இருந்ததா? அதெல்லாம் ஒண்ணுமில்ல. நீங்க தான் அட்ரஸை படிக்க மாதிரி கரெக்டா சொல்லிவிட்டீங்களே. எந்த குழப்பம் இல்லாம வந்து சேர்ந்துட்டேன். ஆழ்வார்பேட்டையிலிருந்து பெசன் நகர் வரைக்கும் பொசுக்கு பொசுக்குன்னு ஏகப்பட்ட சிக்னல். நின்னு வர்றதுக்குள்ள பாதி பிராணம் போயிடுது. உள்ளே வாங்க. பட்டரை கூட்டி கொண்டு உள்ளே போனார்கள். ஹாலில் இருந்த சோபாவை காட்டி உட்கார்ந்தார்கள். ஓவியா சொன்னாள், நீங்க அதுக்குள்ள சென்னைக்கு வந்துடுவீங்கன்னு நாங்க எதிர்பார்க்கல. நீங்க எப்படியும் கூப்பிடத்தான் போறேன். அதான் 2-3 நாள் லீவு போட்டுட்டு வந்துட்டேன். நீங்க இல்லாத போது கோயில்ல பூஜை பண்றதெல்லாம் யாரு? உள்ளூர்ல பாலமுரளின்னு ஒரு அர்ச்சகர் இருக்கார், அவர் பாத்துக்குவார். சரி, வந்த விஷயத்த பேசுவோமா? பேசுவோம். அதுக்கு முன்னாடி ஏதாவது சாப்பிடுறீங்களா? வேண்டாம், வரும்போதே ராத்திரி சாப்பாட்டை முடிச்சுட்டு தான் வந்தேன். இனி உங்களோட பிசினஸ் பேசிட்டு கிளம்ப வேண்டியதுதான். ரொம்பவும் அவசரப்படாதீங்க பட்ரே.
எது எதுக்கு அவசரப்படணும், எதை எதுக்கு ஆறப்படணும்னு நல்லாவே தெரியும். அதிர்ஷ்டம் வந்து கதவை தட்டும்போது உட்பக்கமாய் தாள் போட்டுக்கிட்டு படுத்து கிடக்கலாமோ? ஓவியா சீதாபதியை பார்த்தாள். அப்பா பேசிடுங்கோ, இனியும் லேட் பண்ண வேண்டாம். சீதாபதி சில வினாடிகள் மௌனமாய் இருந்துவிட்டு மெல்ல பேச ஆரம்பித்தார். என்னோட பொண்ணு ஓவியா எல்லாத்தையும் சொன்னா. ஐஸ்வர்ய பெருமாள் கோயிலில் ஐஸ்வர்ய புதையல் இருக்கிற செய்தி ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்டில் இருக்கிற எனக்கு மட்டுமே தெரிந்த ரகசியம். என்னோடு ஒர்க் பண்ண ஜாயிண்ட் டைரக்டர் ராம்நாதன் என்கிற ஒருத்தருக்கும் தெரியும். ஆனா அவர் இப்போது உயிரோடு இல்ல. ஐஸ்வர்ய புதையல் பற்றி கல்வெட்டு செய்தி அந்த கோயிலின் கற்பகிரகத்தில் தான் இருக்குன்னு என்னோட மனசுக்கு பட்டுது. அதுதான் இன்ஃப்ராரெட் கேமராவோடு என்னோட பொண்ணை அனுப்பி வச்சேன். அதை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. அது எப்படி உங்களால் முடிஞ்சுது? ரொம்ப சுலபம். எப்படி? கர்ப்ப கிரகத்துக்கு பின்னாடி பெருமாளுக்கு உடுத்த வஸ்திரங்களை துவைச்சு காய போட்டிருந்தேன். அதை எடுத்துக்கிறதுக்காக பின்பக்கம் போனபோது உங்க பொண்ணு ஓவியா ஒரு ஓரமா நின்று செல்போன்ல பேசிட்டு இருந்தது. அந்த பேச்சுல ஒரு திருட்டுத்தனம் தெரிஞ்சதுனால தப்பு இல்லைன்னு நினைச்சு ஒட்டு கேட்டேன். அப்படி ஒட்டு கேட்கும் போதுதான் ஓவியா பேசுனது எல்லாமே என்னோட காதுல விழுந்தது. அந்த பேச்சை வச்சுதான் இதுதான் விஷயம்னு யூகம் பண்ணிட்டேன். நான் அப்படி ஒட்டு கேட்டது தப்பா இருந்தா என்னை மன்னிச்சிடுங்க. ஓவியா குறுக்கிட்டாள். பட்டரே, நடந்து போன விஷயங்களை பத்தி பேசிட்டு இருக்காம இனிமே நடக்க போறத பத்தி பேசலாமே. அந்த தாமிர பட்டயத்தை கொண்டு வந்திருக்கீங்களா? கொண்டு வராம இருப்பேனா? கொண்டு வந்திருக்கேன். பார்க்கலாமா? முதல்ல பிசினஸ் பேசிக்கலாமே. பேசுங்க. உங்களுக்கு என்ன வேணும்? உரிய பங்கு வேணும். 100 கோடி பசும்பொன் காசுகள், விலை மதிக்க முடியாத நவரத்ன கற்கள், கோயில் எந்த பகுதியில் புதைக்கப்பட்டு இருக்குங்கிற விவரம் அந்த தாமிர பட்டயத்தில் ஒரு புதிர் மாதிரி பாடல் வடிவில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த பாடலில் உள்ள சில வார்த்தைகள் எனக்கு புரியாத காரணத்தினால் அந்த தாமிர பட்டயத்தை அப்படியே வச்சிருக்கேன். அப்படியே அந்த வார்த்தைகளோட அர்த்தம் எனக்கு தெரிஞ்சாலும் கூட ஒரு தனி மனிதனா இருக்கிற என்னால எதுவும் பண்ண முடியாது. இப்போ நீங்களும் இதில் இணைந்து செயல்படுறதுனால கோயில் புதையுண்டு கிடக்கிற அந்த ஐஸ்வர்ய புதையலை எடுக்க முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு ஏற்பட்டிருக்கு. அந்த நம்பிக்கை ஒருவேளை வெற்றியில போய் முடிஞ்சா எனக்கு உண்டான பங்கை நீங்க தரணும். அந்த உத்தரவாதத்தை உங்களால கொடுக்க முடியுமா? சீதாபதி ஒரு புன்முறுவலோடு பட்டரை பார்த்தார். நம்ம 2 பேருக்கும் நடுவில் எந்த விதமான ஒளிவு மறைவும் கிடையாது. உங்ககிட்ட புதையலை பத்தின செய்தி அடங்கிய தாமிரப்பட்டையும் இருக்கு. என்கிட்ட ஆர்கியாலஜி சம்பந்தப்பட்ட செயல்பாடுகள் இருக்கு. இப்போ ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்டில் டைரக்டரா இருக்கின்ற திருஞானம் என்னுடைய நண்பர். அவர் உதவியோடு கோயிலை ஆராய்ச்சி பண்ற போர்வையில் 2 வாரம் கோயில முகாம் போட்டு புதையல் இருக்கிற இடத்த லொக்கேட் பண்ணிடலாம். புதையல் கிடைச்சா அதை 3 பங்கா போட வேண்டியிருக்கும். 3 பங்கா? ஆமா, உங்களுக்கு ஒரு பங்கு, எனக்கு ஒரு பங்கு, டைரக்டர் திருஞானத்துக்கு ஒரு பங்கு. பட்டர் மௌனமாய் இருந்தார். சீதாபதி அதை கவனித்து விட்டு கேட்டார். என்ன பட்டரே, பேச்சே காணோம்? அது வந்து என்ன தயக்கம்? எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லுங்க. நான் சொன்னா நீங்க தப்பா நினைக்க கூடாது. மனசுக்குள்ள எதையும் வச்சுக்காம தைரியமா பேசுங்க. பட்டர் தயங்கி விட்டு சொன்னார். இந்த பங்கு போடுற விஷயத்தில் உங்களை எந்த அளவுக்கு நம்புறதுன்னு தெரியல. ஓ, உங்களை நான் ஏமாத்திடுவேன்னு நினைக்கிறீங்களா? லேசாய் ஒரு சந்தேகம். உங்களுக்கு அந்த சந்தேகமே வேண்டாம். நான் ஒரு பெரிய பதவியில் இருந்துட்டு ரிட்டையர்ட் ஆனவன். கடவுள் பக்தி நிறையவே உண்டு. யாரையும் ஏமாத்தணுங்கிற எண்ணம் எனக்கு கிடையாது. பூமிக்கு கீழே கிடைக்கிற எந்த ஒரு புதையலும் அரசாங்கத்துக்கு சொந்தமானது என்கிற சட்ட விதிப்படி புதையலை அரசாங்கத்துக்கு ஒப்படைக்கும் போது பல அரசியல் முதலைகள் அதை கபலீகரம் பண்ணிட்டு அதை செப்பு காசு புதையலா மாத்தி அரசாங்கத்தை ஏமாத்திடுறாங்க. இது ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். நியாயமான முறையில் அரசாங்கத்துக்கு போய் சேராத அந்த ஐஸ்வர்ய புதையலை நாம எடுத்துக்கிட்டா என்னன்னு என்னோட மனசுக்கு பட்டது. இப்போ இந்த முயற்சியில் நீங்களும் கூட்டு சேர்ந்திருக்கீங்க. டைரக்டர் திருஞானமும் நமக்கு உதவ போறார். நம்ம 3 பேர்ல யாரையும் ஏமாத்த போறது இல்ல. புதையல் கிடைச்சதோ நியாயமான முறையில் பங்கு போட்டுக்குவோம். இந்த விஷயத்தில் உங்களுக்கு எந்த விதமான அவநம்பிக்கையும் வேண்டாம். பட்டர் புன்முறுவலோடு தலையை ஆட்டினார். நீங்க இவ்வளவு தூரம் சொல்லும்போது நானும் நம்பிக்கை இல்லாம பேசக்கூடாது. அந்த தாமிர பட்டயத்தை எடுத்து இப்போ உங்களுக்கு காட்டுறேன். அதில் எழுதியிருக்கிற சித்தர் பாடல் எனக்கு புரியல. சில வார்த்தைகள் புரியுது, சில வார்த்தைகள் புரியல. அதனால் பாடலோட முழு அர்த்தத்தை என்னால புரிஞ்சுக்க முடியல. ஓவியா குறுக்கிட்டாள். பட்டரே, உங்களுக்கு அந்த கவலையே வேண்டாம். அப்பாவுக்கு 18 சித்தர் பாடல்களும் தலைகீழ் மனப்பாடம். சிக்கலான எந்த சித்தர் பாடலா இருந்தாலும் அதுல என்ன சொல்லியிருக்காருன்னு தெளிவா சொல்லிடுவார். அந்த தாமிர பட்டயத்தை எடுத்து அப்பா கையில கொடுங்க. இதோ. பட்டர் தன் கொண்டு வந்திருந்த சூட்கேஸை திறந்து உள்ளே பத்திரப்படுத்தி வைத்திருந்த மஞ்சள் துணி மூட்டை ஒன்றை எடுத்தார். மெல்ல பிரித்தார். உள்ளே அந்த தாமிர தகடு பச்சை நிற களிம்பு ஏறி 2 அங்குல அகலத்திலும் 1/2 அடி நீளத்திலும் பார்வைக்கு கிடைத்தது. சீதாபதி அதை ஆர்வத்தோடு கையில் எடுத்தார். அத்தியாயம் 12. போலீஸ் ஸ்டேஷன். தனி லாக்அப்பில் அடைக்கப்பட்டிருந்த சூசையை டாக்டர் பஞ்சாபகேசனும் இன்ஸ்பெக்டர் சேதுவும் போய் பார்த்தபோது அவன் சிமெண்ட் தீட்டில் ஒரு கழித்து படுத்து தூங்கிக் கொண்டிருந்தான். சேது குரல் கொடுத்தார். சூசை. தூக்கம் கலைந்து திரும்பி பார்த்தவன் டாக்டரை பார்வையில் வாங்கியதும் பதட்டமாய் எழுந்து பவ்யமாய் மார்புக்கு குறுக்கே கைகளை கட்டி கொண்டான். கண்களில் நீர் திரண்டது. டாக்டரை நோக்கி மெல்ல அடியெடுத்து வைத்து நடந்து வந்தவன் அவரை நெருங்கியதும் கால்களில் ஐயா என்று கதறியபடி விழுந்தான். போலீஸ்ல எல்லாத்தையும் சொல்லிட்டேயா. நான் உண்மையை சொல்லாம இருந்தா
மத்த 3 பேருக்கும் அடி உத விழும். தப்பு பண்ணாத அவங்க அடி உதப்படுறத என்னால பாத்துக்கிட்டு இருக்க முடியாதையா. அதான் இன்ஸ்பெக்டர் கொடுத்த பேப்பர்ல எல்லா உண்மையும் கொட்டி எழுதிட்டேன். உங்களை காட்டி கொடுக்காம இருக்க எவ்வளவோ முயற்சி பண்ணேன். என்னால முடியல. மன்னிச்சிருங்கய்யா. டாக்டர் பஞ்சமகேசன் கம்பிகளின் வழியாக சூசையை கண்கள் இமைக்காமல் பார்த்துவிட்டு கேட்டார். நான் உனக்கு என்ன துரோகம் பண்ணினேன்? எதுக்காக இவ்வளவு பெரிய பொய்? சூசை தன் விழிகளை விரித்தான். பொய்யா? நீங்க என்னையா சொல்றீங்க? நடந்த உண்மைகளை கூட்டி குறைக்காம அப்படியே சொல்லியிருக்கேன். நீங்களும் குற்றத்தை ஏத்துக்கிட்டா யாருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காதீங்கய்யா. டேய் என்று ஆவேசமாய் கத்திய டாக்டர் பஞ்சமகேசன் சூசை எதிர்பார்க்காத வினாடியில் கம்பிகளின் வழியை கைகளில் நுழைத்து அவனுடைய கழுத்தை பற்றினார். கோபத்தோடு நெரிக்க ஆரம்பித்தார். இன்ஸ்பெக்டர் சேது டாக்டரை பிடித்து ஒரு பக்கமாய் இழுத்து தள்ளி விட்டார். கத்தினார். டாக்டர், திஸ் இஸ் டூ மச். ஏன் இப்படி கொலவெறியோடு நடந்துக்கிறீங்க? இன்ஸ்பெக்டர், அவன் சொல்றது பொய். என்ன இந்த கேஸ்ல மாட்டி விடுறதுக்காக யார்கிட்டயோ பணம் வாங்கிட்டு அபாண்டமா என் மேல பழி சுமத்துறான். அவன் எதுக்காக உங்களை மாட்டி விடணும்? அவனுக்கும் உங்களுக்கும் என்ன பகை? ஒரு பகையும் கிடையாது. பின்ன எதுக்காக பொய் சொல்லணும்? சரி, அப்படியே அவன் சொன்னது பொய்யா இருந்தாலும் சரி, பொய்ன்னு ஒரு வக்கீல வச்சு கோர்ட்ல தான் நிரூபிக்கலாமே தவிர அவனோட கழுத்தை நெரிச்சு அல்ல. நீங்க இப்படி நடந்துகிட்ட முறைக்காகவே உங்களை நான் அரெஸ்ட் பண்ணலாம். டாக்டர் பதட்டப்பட்டார். இன்ஸ்பெக்டர், எனக்கு பின்னாடி ஏதோ ஒரு சதி நடக்குது. அதுக்கு பகடக்காயா இந்த சூசை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கான். சரி, உங்களுக்கு விரோதிகள் யாராவது உண்டா? எனக்கு தெரிஞ்சு இல்ல. ஓகே டாக்டர், நீங்க சொல்ல வேண்டியதை எல்லாம் சொல்லிட்டீங்க. இனிமே நான் சட்டப்பூர்வமா என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை எடுத்தாகணும். சூசை கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் நான் உங்களை கைது பண்ணி எஃப்ஐஆர் போடணும். இன்ஸ்பெக்டர், எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க. எதுக்கு அவகாசம்? நான் என்னோட பிரதர் கிட்ட பேசணும். யார் உங்க பிரதர்? சீதாபதி, ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் டைரக்டரா இருந்து ரிட்டையர்ட் ஆனவர். பெசன் நகர்ல இருக்கார். சரி, அவருக்கு ஃபோன் பண்ணி என்ன பிரயோஜனம்? அவரால் என்ன காப்பாற்ற முடியும்? சொன்ன டாக்டர் பஞ்சமகேசன் தன் செல்போனை எடுத்து எண்களை தட்ட ஆரம்பித்தார். அத்தியாயம் 13. சீதாபதி தன் கையில் வைத்திருந்த தாமிர தகட்டையை இமைக்காமல் பார்த்தார். கோடல் மணலாய் எழுதப்பட்ட தமிழ் எழுத்துக்கள் பார்வையை சிரமப்படுத்தியது. என்னவென்று படிக்க முயன்றார். முடியவில்லை. ஓவியா, சொல்லுங்கப்பா. அந்த ஆர்கி கிட்ட எடுத்துக்கிட்டு வாமா. ஓவியா உள்ளறைக்கு போய் ஒரு அஞ்சரை பெட்டை போல் இருந்த அந்த சிறிய பெட்டியை எடுத்து வந்தாள். அதை வாங்கி கொண்ட சீதாபதி அதை திறந்து திரவம் அசைந்த ஒரு சிறிய பாட்டிலையும் பிரஷையும் எடுத்தார். பிரஷால் திரவத்தை தொட்டு தாமிர தகட்டின் மேல் இருந்த எழுத்துக்களில் தடவ அடுத்த சில வினாடிகளில் எழுத்துக்கள் மட்டும் பாதரசம் தடவியது போல் பளபளத்தது. படிக்க ஆரம்பித்தார். கொடுத்து கெடுப்பானுக்கும் கெடுத்து கொடுப்பானுக்கும் நடுவில் பருந்து மூக்கின் எல்லைக்கப்பால் அஞ்சில் ஒன்றின் வழியினிலே 27 23 அதிபதின் கீழே 6 இருட்டிலே காண்மின் கோடி கோடி பசும்பொன் நவமாணிக்கம். பாடலை 3 முறை படித்துவிட்டு குழப்பத்தோடு நிமிர்ந்தார் சீதாபதி. பட்டரிடம் சொன்னார். பாடலை படிச்சா புரிய மாதிரியும் இருக்கு, புரியாத மாதிரியும் இருக்கு. பட்டர் புன்னகைத்தார். எனக்கும் அதே நிலைமைதான். உங்களுக்கு இந்த பாட்டில் எந்த வரிகள் புரிஞ்சுது, எந்த வரிகள் புரியல? பட்டர் மறுபடியும் சூட்கேஸை திறந்து 4 மடித்து வைத்திருந்த ஒரு வரைபடத்தை எடுத்து பிரித்து வைத்துக் கொண்டார். இது ஐஸ்வர்ய பெருமாள் கோயிலோட வரைபடம். இந்த வரைபடத்தை வச்சுக்கிட்டு பாட்டை படிச்சு பார்த்தா சில வரிகள் புரியும். பாடலோட முதல் வரி கொடுத்து கெடுப்பானுக்கும் கெடுத்து கொடுப்பானுக்கும். நடுவில் இந்த வரிசையில் இருக்கின்ற கொடுத்து கெடுப்பான் என்கிற வார்த்தைக்கு குரு பகவானின் மறு அம்சமாகிய தட்சணாமூர்த்தியை குறிக்கும். இரண்டாவது வார்த்தையான கெடுத்து கொடுப்பான் என்பது சனி பகவானை குறிக்கும். ஐஸ்வர்ய பெருமாள் கோயிலில் தெற்கு பார்த்தபடி தட்சிணாமூர்த்தி சிலையும் மேற்கு பார்த்தபடி சனீஸ்வரன் சிலையும் இருக்கு. இந்த 2 விக்கிரகங்களுக்கும் நடுவில் கொஞ்சம் தள்ளி மூலஸ்தானத்தை பார்த்தபடி கருடாழ்வார் எழுந்தருளில் இருக்கிறார். பாட்டின் 2வது வரியான பருந்து மூக்கின் எல்லைக்கு அப்பால் என்கிற வார்த்தைகள் கருடாழ்வரைத்தான் குறிக்கிறது. இதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அதற்கு அடுத்தபடியான வரிகளில் தான் குழப்பம், தடுமாற்றம் எல்லாம். 5இல் 1 வழியினிலே 27 23 அதிபதியின் கீழே 6 இருட்டினிலே இதுதான் புரியல. அந்த மேப்பை இப்படி கொண்டாங்க. சீதாபதி பட்டரின் கையில் இருந்த மேப்பை வாங்கி அதில் பார்வையை போட்டார். பார்த்து கொண்டிருக்கும் போதே உதடுகள் அந்த பாடலின் வரிகளை அசை போட்டது. 5இல் 1 வழியினிலே 27 23 அதிபதியின் கீழே 6 இருட்டினிலே. ஓவியா, அப்பா, உனக்கு ஏதாவது புரிதான்னு பாரம்மா. ஓவியா வாங்கு பார்த்து கொண்டிருந்த வினாடி வாசலில் அழைப்பு மணி ஒலித்தது. பட்டர், சீதாபதி, ஓவியா 3 பேரும் திடுக்கிட்டு போய் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து கொண்டார்கள். இந்நேரத்துக்கு யார்? ஓவியா, இதையெல்லாம் உள்ளே கொண்டு போய் மறைச்சு வை. பட்டரே, நீங்க ஹால் சோஃபாவில் போய் உட்காருங்க. நான் யாருன்னு போய் பார்த்துட்டு வரேன். சொன்ன சீதாபதி எழுந்து வேக வேகமாய் வாசல் நோக்கி போனார். தாழ்பாலை விலக்கி கதவை திறந்தார். போர்டிகோவில் போலீஸ் ஜீப் நின்றிருக்க வாசற்படிகளில் டாக்டர் பஞ்சமகேசனும் இன்ஸ்பெக்டர் சேதுவும் தெரிந்தார்கள். சீதாபதியை பார்த்ததுமே டாக்டரின் குரல் தழுதழுத்தது. அண்ணா! சீதாபதியின் முகத்தில் பதட்டம் பரவியது. பஞ்சு, என்ன பிரச்சனை? போலீஸோடு வந்திருக்க? வாட் இஸ் ராங் வித் யூ?
அண்ணா, உள்ள போய் பேசலாமா? வா. சீதாபதி டாக்டரின் தோளில் கை போட்டு உள்ளே கூட்டி போனார். போலீஸை பார்த்ததும் பட்டர் வியர்த்து போனவராய் எழுந்தார். சீதாபதி அவரை பார்த்து இயல்பான குரலில், பட்டரே, கோயில் கும்பாபிஷேகத்தை பற்றி இன்னொரு நாளைக்கு பேசலாம், நீங்க போயிட்டு வாங்க. அப்ப நான் கிளம்புறேன், ஃபோன் பண்ணி சொல்லுங்க, நான் வர்றேன். பட்டர் எல்லாரையும் பார்த்து பொதுவாய் ஒரு கும்பிடை போட்டுவிட்டு வாசலை நோக்கி போனார். சீதாபதி டாக்டரிடம் திரும்பினார். என்ன பஞ்சு, இந்த நேரத்துல போலீஸோடு வந்திருக்க? ஹாஸ்பிட்டல் ஏதாவது பிரச்சனையா? சேது குறுக்கிட்டார். உங்க பிரதர் டாக்டர் பஞ்சபகேசன் ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டார். அவரை கைது பண்ண வேண்டிய சூழ்நிலை. அவரை கைது பண்ண நான் முயற்சி செய்த போது அவர் உங்ககிட்ட பேசணும்னு சொன்னார். உங்க செல்போனுக்கு ட்ரை பண்ணார். நீங்க போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணியிருந்தீங்க. அதனால நேர்லே புறப்பட்டு வந்தோம். தான் கைது செய்யப்படாமல் இருக்க நீங்க உதவுவீங்கன்னு டாக்டர் நினைக்கிறார். சீதாபதி இன்ஸ்பெக்டரை ஏறிட்டார். பிரச்சனை என்னன்னு முதல்ல சொல்லுங்க. சேது ஒரு 5 நிமிடங்கள் செலவழித்து மார்ச்சரி சம்பவத்தை சொல்லி முடிக்க சீதாபதி தன் தம்பியை பார்த்தார். என்ன பஞ்சு, இன்ஸ்பெக்டர் சொல்றது உண்மையா? இல்லைன்னா அப்பட்டமான போய். அந்த சூசை யார்கிட்டயோ பணத்தை வாங்கிக்கிட்டு என்னை மாட்டி விட பாக்குறான். இன்ஸ்பெக்டரோ என்னை கைது பண்ண துடிக்கிறார். சீதாபதி சேதுவை ஏறிட்டார். இன்ஸ்பெக்டர், என்னோட தம்பி பஞ்சாபிகேசனை பற்றி எனக்கு நல்லா தெரியும். அவன் உயிர்களை காப்பாத்துவான் தவிர கொல்ல மாட்டான். இது யாரோ பண்ணின சதி. அந்த சூசையை விசாரிக்கிற விதத்துல விசாரிச்சா எல்லா உண்மைகளும் வெளியே வந்துடும். சாரி சார், இப்ப சூசை கொடுத்த வாக்குமூலத்தை அடிப்படையா வச்சுதான் டாக்டரை கைது பண்ணணும். அப்படி கைது பண்ணாத பட்சத்தில் மேலதிகாரிகள் கேட்கிற கேள்விக்கு என்னால பதில் சொல்ல முடியாது. ஓகே இன்ஸ்பெக்டர், உங்க மேலதிகாரிகள் கேள்வி கேட்காதபடி பார்த்துக்கிட்டா போதுமா? போதும். இந்து அறநிலைத்துறை அமைச்சர் உமாபதி எனக்கு வேண்டியவர். உங்களுடைய மேலதிகாரிகள் கிட்ட அவர் பேசினால் போதுமா? சேதுவின் விழிகள் விரிந்தது. சார், மினிஸ்டர் உமாபதியை உங்களுக்கு தெரியுமா? தெரியுமாவது. கொஞ்சம் பின்னாடி திரும்பி சுவர்ல மாட்டிருக்கிற போட்டோவை பாருங்க இன்ஸ்பெக்டர். சேது திரும்பி பார்த்தார். அமைச்சர் உமாபதியும் சீதாபதியும் கட்டிப்பிடித்து சிரிப்பு முகங்களோடு போஸ் கொடுத்திருந்தார்கள். சார், மினிஸ்டர் ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும், நான் இந்த கேஸ்லயே வேற மாதிரி கொண்டு போயிடுறேன். இப்ப நான் பேசிடுறேன் சொன்ன சீதாபதி தன் செல்போனை எடுத்து எண்களை தட்ட மறுமுனையில் அமைச்சர் உமாபதியின் பிஏ பரமகுரு கிடைத்தார். பரமு, நான் சீதாபதி, அமைச்சர்கிட்ட பேசணும், ஃப்ரீயா இருக்காரா? ஒரு நிமிஷம். சரியா 2 நிமிஷம் நேரத்திற்கு பிறகு அமைச்சரின் குரல் கேட்டது. என்னையா ஆர்கலேஜி, எப்படி இருக்க? உங்க தயவுல நல்லா இருக்கேன். என்ன, பொண்ணுக்கு மாப்பிள்ள பாத்துட்டியா? பாத்துட்டு இருக்கேன். சீக்கிரம் பார்த்து கல்யாண பத்திரிக்கையே கூட. ஐயா, வயசாயிட்டே போகுதுல்ல, பாத்துடலாம். சரி, என்ன திடீர்னு போன்? ஒரு பிரச்சனை, சொல்லு. சீதாபதி விவரமாய் சொன்னார். மறுமுனையில் செவிமடுத்த அமைச்சர் பொறுமையாய் கேட்டுவிட்டு, சீதாபதி, உன்னோட செல்போனை அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட குடியா என்றார். இதோ. சீதாபதி இன்ஸ்பெக்டரிடம் திரும்பினார். அமைச்சர் பேசுறார். இன்ஸ்பெக்டர் பவ்யமாய் செல்போனை வாங்கி காதுக்கு ஒற்றினார். சார். அமைச்சர் மறுமுனையில் சிரித்தார். என்ன செய்து, நாம போட்ட திட்டப்படி தான் எல்லாமே போயிட்டு இருக்கு போலிருக்கு. சார், தெரியும், நீ ஒன்னும் பேசாத. எஸ் சார், எஸ் சார்னு 2 தடவை சொல்லிட்டு செல்போனை சீதாபதி கிட்ட கொடுத்துடு. எஸ் சார். இன்னொரு வாட்டி எஸ் சார்னு சொல்லு. எஸ் சார். செல்போனை கொடுத்துடு. சேது சீதாபதியிடம் செல்போனை கொடுத்தார். மினிஸ்டர் உங்ககிட்ட பேசணுமா? சீதாபதி வாங்கி ஹலோ என்றார். யோ சீதாபதி, அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லிட்டேன், உன்னோட தம்பி டாக்டர் பஞ்சபகேசனை கைது பண்ற நடவடிக்கை எதுவும் இருக்காது. கேஸ் தன்னோட ரூட்டை மாத்திக்கிட்டு வேற திசைக்கு போயிடும். இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? ரொம்ப நன்றி. அந்த நன்றியை எல்லாம் உன்னோட வீட்லயே ஒரு ஓரமா வச்சுட்டு இன்னும் 1 மணி நேரத்துக்குள்ள என்னை வந்து பாரு. இதோ புறப்படுறேன். சீதாபதி செல்போனை அணைத்து பாக்கெட்டில் போட்டுக்கொண்டு பஞ்சபகேசனை ஏறிட்டார். பஞ்சு, நீ வீட்டுக்கு போய் நிம்மதியா தூங்கு. இனிமே போலீஸ் தொந்தரவு உனக்கு இருக்காது. அமைச்சர் என்னை நேர்ல வர சொல்லியிருக்கார். நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். அத்தியாயம் 14. சீதாபதி தானே காரை டிரைவ் செய்து அமைச்சரின் வீட்டுக்கு போய் சேர்ந்தபோது ராத்திரி 10 மணி. செக்யூரிட்டிகள் காரை உள்ளே அனுப்பி வைக்க போர்டிகோவில் பிஏ பரமகுரு எதிர்கொண்டார். போங்க சார், மினிஸ்டர் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கார். மாடியில் முதல் ரூம். சீதாபதி போனார். ஹாலில் யாரும் இல்லை. மாடிப்படிகள் ஏறி முதல் அறைக்குள் நுழைய அமைச்சர் கட்டிலில் லுங்கி பனியனோடு உட்கார்ந்து சிவாஸ்ரீகள் விஸ்கே பாட்டிலை காலி செய்து கொண்டிருந்தார். சீதாபதியை பார்த்ததும் மலர்ந்தார். வாயா ஆர்கியாலஜி, இப்படி என் எதிரில் வந்து உட்கார். சீதாபதி தயக்கமாய் போய் உட்கார்ந்தார். பவ்யமான குரலில் சொன்னார். என்னோட தம்பியை ஒரு இக்கட்டான பிரச்சனையிலிருந்து காப்பாத்திருக்கீங்க, ரொம்ப நன்றி. நல்ல நேரத்துல நீ என்ன கான்டாக்ட் பண்ணின, இல்லைன்னா உன்னோட தம்பியை போலீஸ் பிடியிலிருந்து காப்பாற்ற முடியாம போயிருக்கோம். ஏன்னா இது ஒரு பெரிய விவகாரம். தலை துண்டிக்கப்பட்ட ஒரு பொண்ணோட உடம்பு மார்ச்சுரிக்குள்ள இருந்ததுன்னு பப்ளிக் தெரிஞ்சா கொந்தளிச்சு போயிடுவாங்க. லெட்டர் பெட் காட்சியிலிருந்து பிரதான எதிர்கட்சி வரைக்கும் ஹாஸ்பிட்டல் முன்னாடி உட்கார்ந்து வந்து போராட்டம் நடத்துவாங்க. உண்மையிலேயே என்னோட தம்பி எந்த தப்பு பண்ணல. வேண்டாதவங்க யாரோ. யோ ஆர்கியாலஜி, உன்னோட டாக்டர் தம்பி யோக்கியமானவன் தான். ஆனா சந்தர்ப்பம் சூழ்நிலையும் சூசையோட வாக்கு மூலமும் டாக்டருக்கு ஆப் அடிக்கிற மாதிரி இருக்கே. நான் மட்டும் இப்ப தலையிடாம இருந்தேன்னு வையி, உன்னோட தம்பியை லாக்அப்ல வச்சு போலீஸ் 2020 கிரிக்கெட் மேட்ச் ஆடிடுவாங்க. நீங்க பண்ணின இந்த உதவிக்காக நான் என்னைக்கும் நன்றிய. யோ, உன்னோட நன்றி யாருக்கையா வேணும்? நான் உன்கிட்ட இருந்து நன்றியை எதிர்பார்க்கல, பின்னே ஒரு பங்கு எதிர்பார்க்கிறேன். பங்கா? என்ன பங்கு?
என்ன ஆர்கியாலஜி, ஒன்றும் தெரியாத அப்பாவி மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டு இவ்வளோ தத்ரூபமா நடிக்கிற? நான் எதுல பங்கு கேட்கறேன்னு நிஜமா உனக்கு தெரியாதா? அந்த ஐஸ்வர்யா பெருமாள் கோயிலோட 100 கோடி பசும்பொன் புதையல் பற்றின எல்லா விவரமும் உனக்கு தெரியுமாமே? அதிர்ந்து போனவராய் விழிகள் நிலை குத்தினார் சீதாபதி. அமைச்சர் விஸ்கி வழியும் வாயோடு சிரித்தார். யோ சீதாபதி, நான் இந்து அறநிலைத்துறை அமைச்சர். எனக்கு தெரியாம எந்த ஒரு கோயிலும் கற்பூர ஆராதனை கூட நடக்காது. ஐஸ்வர்ய பெருமாள் கோயிலின் பசும்பொன் புதையல் பற்றி உனக்கு ஜாயிண்ட் டைரக்டர் ராமநாதனுக்கும் மட்டுமே தெரியும்னு நீ நினைச்சிட்டு இருந்தா அது மகா தப்பு. ராமநாதன் இப்போ உயிரோடு இல்ல. அவன் உயிரோடு இருக்கும்போது நான் ஊத்தி கொடுத்த விஸ்கிக்கு ஆசைப்பட்டு ஐஸ்வர்ய பெருமாள் கோயில் புதையலை பத்தி என்கிட்ட சொல்லிட்டான். அந்த நிமிஷத்திலிருந்தே நான் உன்னை வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். உன் வீட்டில் வேலை செய்கிற சமையல்காரனோ தோட்டக்காரனோ உன் வீட்டில் என்ன நடந்தாலும் அதை என் காதுக்கு கொண்டு வந்துடுவாங்க. நீ உன்னோட பொண்ணை டிவி குழுனரோடு ஐஸ்வர்ய பெருமாள் கோயிலுக்கு அனுப்பி வச்சதும் இன்ஃப்ராரெட் கேமராவை கொடுத்து விட்டதும் எனக்கு தெரியும். அது மட்டும் இல்ல, 2 மணி நேரத்துக்கு முந்தி உன் வீட்டுக்கு வந்துட்டு போன பட்டர் அவர் கொண்டு வந்த தாமரை பட்டயம், அது சம்பந்தமா நீ உன்னோட பொண்ணு ஓவியா அந்த பட்டர் பேசின விஷயங்களும் இப்போ என்கிட்ட சுட சுட இருக்கு. சீதாபதி அதிர்ந்து போனவராய் எழுந்து அமைச்சரின் கைகளை பற்றி கொண்டார். குரல் பயத்தில் நடுங்கியது. இனிமே நான் எதையும் மறைக்க விரும்பல. நீங்க சொன்னதெல்லாம் உண்மைதான். அந்த கோயில் புதையல நானும் இப்ப டிபார்ட்மெண்ட் டைரக்டரா இருக்கிற திருஞானமும் சேர்ந்து எடுக்க திட்டம் போட்டு வச்சிருந்தோம். புதையல் எந்த இடத்துல புதைக்கப்பட்டு இருக்கிற கல்வெட்டு செய்தி கிடைக்கிறதுக்காக எத்தனையோ வழிகளை முயற்சி பண்ணி பார்த்தோம். கிடைக்காமல் போகவே புதையல் கைக்கு வரும் நாள் தள்ளி போயிட்டே இருந்தது. அதிர்ஷ்டவசமா அந்த கோயில இருக்கிற பட்டர் புதையல் எங்கே இருக்கின்ற செய்தி அடங்கிய தாமிர பட்டயத்தை கொண்டு வந்தார். செய்தி அதுல இருந்ததா? இருந்தது. கோயிலோட எந்த இடத்துல அந்த புதையல் புதைக்கப்பட்டிருக்குங்கிற விவரம் தெரிஞ்சுதா? அது இதோ பார் சீதாபதி, இனிமேலும் நீ என்கிட்ட எதையாவது மறைக்க நினைச்சா அதனோட விளைவுகள் ரொம்பவும் மோசமா இருக்கும். எனக்கு துரோகம் பண்ண நினைச்சவங்க யாரும் உயிரோடு இருக்க முடியாது. தலையில்லாம ஒருத்தி மார்ச்சொரிக்குள்ள கிடந்தாலே அவ யாருன்னு நினைச்ச? கோட்டூரூர் கோமலான்னு ஒருத்தி. என்னோட பொண்டாட்டி செத்ததுலேருந்து அவ தான் எனக்கு பொண்டாட்டி மாதிரி. வாரத்துக்கு 2 தடவை நடுராத்திரிக்கு மேல் வந்துட்டு போவா. போன வாரம் வரைக்கும் கழுத ஒழுங்கா தான் இருந்தா. திடீர்னு ஒரு பெரிய தொகை கேட்டு முரண்டு பண்ணினா. பணம் கேட்டதோடு மட்டும் நின்று இருந்தா பரவாயில்ல. எனக்கும் அவளுக்கும் இடையே இருக்கிற தொடர்பை வெளியே சொல்லிடுவேன்னு மிரட்டினா. கூலி ஆட்களை வச்சு போட்டு தள்ளிட்டேன். பாடி யாரோடதுன்னு தெரியாம இருக்கிறதுக்காக நம்ம ஆட்கள் தான் தலையை எடுத்து பெட்ரோலை ஊத்தி பஸ்மம் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு யோசனை தோணுச்சு. உன்னை என்னோட வழிக்கு கொண்டு வரணும்னா உன்னோட தம்பி டாக்டர் பஞ்சபகேசனை இந்த கொலையில மாட்ட வச்சா என்னங்கிறத யோசனை தான் அது. யோசனையை நமக்கு வேண்டிய இன்ஸ்பெக்டர் சேதுக்கிட்ட சொன்னேன். சேது ஹாஸ்பிட்டல் மார்ச்சுரி ஆட்களை கையில் போட்டுக்கிட்டு டாக்டருக்கு எதிராக கேஸை திருப்பி சூசையை அவருக்கு எதிராக வாக்குமூலம் கொடுக்க வச்சு கைது பண்ற மாதிரி பாவலா காட்டி உன்னை என்கிட்ட வர வச்சார். நீயும் வந்துட்ட. இனிமே நீ எப்படி என்கிட்ட நடந்துக்கிற என்பதை பொறுத்துதான் உன்னோட டாக்டர் தம்பியோட தலைவிதி அமையும். தலையில் இடி இறங்கிய தினுசில் அப்படியே ஸ்தம்பித்து போய் உமாபதியின் கால்களில் விழுந்தார் சீதாபதி. என் தம்பியை ஒன்றும் பண்ணிடாதீங்க. அந்த புதையல் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன். எனக்கு நீங்க பங்கு கொடுக்காம போனாலும் பரவாயில்ல. யோ சீதாபதி, எனக்கு அந்த ஈனப்புத்தியெல்லாம் கிடையாது. புதையல்ல உனக்கும் பங்கு உண்டு. ஆனா இப்ப எனக்கு தெரிய வேண்டிய உண்மை ஒன்னே ஒண்ணுதான். இந்த புதையல் சமாச்சாரம்லாம் உண்மைதானா இல்ல கட்டுக்கதையா? அக்மார்க் உண்மை. அதிலும் பட்டர் கொண்டு வந்து கொடுத்த தாமரப்பட்டயத்தில் இருந்த செய்தியை பார்த்ததும் புதையல் கோயிலுக்குள்ள தான் இருக்குங்கிற உண்மை சர்வ நிச்சயமாயிடுச்சு. பட்டயத்தில் இருந்த பாடலோட வரிகளை படிச்சதுமே புதையல் எங்க இருக்கிற உண்மை எனக்கு உள்ளங்கை நெல்லிக்கனி போல் தெரிஞ்சிடுச்சு. ஆனா அதை பட்டர்கிட்ட சொல்லல. அதாவது அவரையும் நீ ஏமாத்த நினைச்சிருக்க. உண்மைதான். டைரக்டர் திருஞானத்துக்கிட்ட கலந்து பேசிட்டு அதுக்கப்புறம் பட்டர்கிட்ட சொல்லிக்கலான்னு நினைச்சேன். ஆர்கியாலஜி, நீ ஜலகால கில்லாடி ஐயா. நீ அரசியலுக்கு வந்துடையா. என்னோட லெவலுக்கு வந்துடலாம். சீதாபதி கை கூப்பினார். இந்த விஷயத்துல இனிமே நான் யாரையும் ஏமாத்த விரும்பல. பட்டர் கொண்டு வந்து கொடுத்த தாமிர பட்டயத்தில் இருந்த பாடல்படி அந்த புதையல் எங்கே எந்த இடத்துல புதைக்கப்பட்டிருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். சொல்லு கேட்போம். முதல்ல பாடல் என்னன்னு சொல்லிடுறேன். கொடுத்து கெடுப்பானுக்கும் கெடுத்து கொடுப்பானுக்கும் நடுவில் பருந்து மூக்கின் எல்லைக்கு அப்பால் 5 வழிநிலே 27 23 அதிபதியின் கீழே 6 இருட்டினிலே காண்மின் கோடி கோடி பசும்பு நவமாணிக்கம். உமாபதி விஸ்கி வலியும் வாயோடு சிரித்தார். என்னையா பாட்டை கேட்டா ஏதோ விடுகதை போட மாதிரி இருக்கு. இது கிட்டத்தட்ட ஒரு விடுகதை மாதிரி தான். கொடுத்து கெடுப்பான் குரு, கெடுத்து கொடுப்பான் சனி. கோயில் இருக்கின்ற இந்த 2 சன்னதிக்கு நடுவில் பருந்தின் மூக்கு வார்த்தையை குறிக்கின்ற கருடாழ்வார். சன்னதிக்கு அப்பால் 5 வழியிலே சென்றால் அது என்ன? 5 பஞ்சபூதங்கள் 5: நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம். இந்த 5 நீர் நிரம்பிய கோயிலின் தீர்த்த குளம் வழியாக சென்றால் சக்கர வடிவத்திலான உட்பிரகாரம் பார்வைக்கு கிடைக்கும். அது சரி, அது என்ன 27 23 அதிபதி? அந்த சக்கர வடிவ உட்பிரகாரத்தில் 27 கல் ஜன்னல்கள் இருக்கு.
கல்லிலேயே ஜன்னல் மாதிரி செதுக்கியிருப்பாங்க. அந்த 27 கல் ஜன்னல்களில் 23வது அதிபதினு பாடலை குறிப்பிட்டு சொல்லிருக்கிறதுனால அந்த 23வது ஜன்னலுக்கு கீழே 6 அடி இருட்டினிலே புதையல் இருக்கலாங்கிறது என்னோட கணிப்பு. அது என்ன 6 அடி இருட்டு? பூமிக்கு கீழே 6 அடி பள்ளம் தோண்டணும் என்கிறது பாடலோட வரி. புதையல் கிடைக்கும் ஐயா, கண்டிப்பா கிடைக்கும். சரி, அது என்ன 27 ஜன்னல் கணக்கு? வான சாஸ்திரப்படி 27 நட்சத்திரங்கள், ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு ஜன்னல். 27ங்கிறது நட்சத்திரம் தான். எப்படி ஐயா இவ்வளவு உறுதியா சொல்ற? அந்த 27 கணக்கு வேறு எதுவாக கூட இருக்கக்கூடாதா என்ன? அப்படி இருக்க வழி இல்லை. ஏன்? அது நட்சத்திரங்களோட எண்ணிக்கைதான் உறுதிப்படுத்துற விதமா ஒவ்வொரு ஜன்னலுக்கும் கீழே அந்த நட்சத்திர அதிபதியின் உருவம் ஒவ்வொரு சிலையாய் செதுக்கப்பட்டிருக்கு. உமாபதி பிரமிப்பாய் பார்த்தார். அந்த கோயிலோட ஒவ்வொரு அங்கலத்தையும் மனசுக்குள்ள போட்டு பூட்டி வச்சிருக்கையா? மேற்கொண்டு சொல்லு. சீதாபதி தொடர்ந்தார். அந்த கணக்குப்படி பார்த்தா 27 நட்சத்திரங்களில் முதல் நட்சத்திரம் அஸ்வினி. இந்த நட்சத்திரத்துக்கு அதிபதி கேது பகவான். கேது பகவானின் சிலை எந்த ஜன்னலுக்கு கீழே இருக்கோ அதுதான் முதல் ஜன்னல். அந்த கணக்குப்படி வரிசையாய் பார்த்தா 23வது நட்சத்திரம் அவிட்டம். அந்த நட்சத்திரத்துக்கு அதிபதி செவ்வாய். செவ்வாயின் அம்சம் முருகன். முருகனோட சிலை அந்த 23வது ஜன்னலுக்கு கீழே இருக்கும். அந்த சிலைக்கு கீழே உள்ள நிலப்பரப்பில் 6 அடி பள்ளம் தோண்டினால் புதையல் கண்டிப்பாய் இருக்கும். யோ, இதெல்லாம் நிஜமா? சித்தர்கள் பித்தர்கள் இல்லை, அவங்க மகான்கள். அவங்க எழுதி வச்ச பாடல் வரிகள் பொய்யாய் போகாது. சரி, நாளைக்கு காலையில 5 மணிக்கெல்லாம் நீ, நான், உன்னோட பொண்ணு, அந்த பட்டர், திருஞானம் எல்லாரும் புறப்பட்டு ஐஸ்வர்ய பெருமாள் கோயிலுக்கு போறோம். அங்க 2 நாள் தங்கியிருந்து வெளியே யாருக்கும் தெரியாதபடி புதையலை தோண்டி எடுக்கிறோம். யாருக்காவது சந்தேகம் வந்து கேட்டா ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் ரிசர்ச் பண்றதுக்காக குழி தோண்டிருக்கோன்னு சொல்லலாம். அது என்னய்யா? எனக்கு என்னமோ பயமா இருக்கு. எதுக்கையா பயம்? நான் யாரு? இந்து அறநிலைத்துறை அமைச்சர். எவனாவது என் முன்னாடி விரல் விட்டு பேச முடியுமா? இருந்தாலும் பயப்படாம போய்யா. கவர்மெண்டே என்னோட பாக்கெட்ல இருக்கும்போது ஏயா தொடர்ந்துங்கிற? சீதாபதி தலையாட்டி விட்டு நகர்ந்தார். அத்தியாயம் 15. ஐஸ்வர்ய பெருமாள் கோயிலின் ராஜகோபுரம் அருகே அந்த அறிவிப்பு பலகை கொட்டை எழுத்துக்களோடு தெரிந்தது. புதைபொருள் ஆராய்ச்சி கழகம் இந்த கோயிலில் சில ஆராய்ச்சி பணிகளை மேற்கொண்டு இருப்பதால் 2 நாட்களுக்கு பக்தர்கள் யாருக்கும் உள்ளே வர அனுமதி இல்லை. அத்துமீறுவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும். இவன் புதைபொருள் ஆராய்ச்சி துறை. இந்த அறிவிப்பின் காரணமாக கோயில் வெறிச்சோடி போயிருக்க உள்ளே சக்கர மண்டபத்தில் 23வது கல் ஜன்னலுக்கு கீழே அந்த குழி வேக வேகமாய் தோண்டப்பட்டு கொண்டிருந்தது. மொத்தம் 10 ஆட்கள் நீண்ட கடப்பாறைகளுடன் செயல்பட்டார்கள். 6 அடிக்கு 6 அடி என்ற அளவில் பெரிய சதுர குழி. குழியை சுற்றி போடப்பட்டிருந்த நாற்காலிகளில் அமைச்சர் உமாபதி, சீதாபதி, திருஞானம், ஓவியா உட்கார்ந்திருக்க பட்டர் கலவர முகத்தோடு மார்புக்கு குறுக்காக கைகளை கட்டியபடி நின்றிருந்தார். உமாபதி கேட்டார், இப்ப எத்தனை அடி தோண்டியிருக்காங்க? 4 அடி என்றார் சீதாபதி. இன்னும் 2 அடி தோண்டுனா புதையல் கிடைச்சிடுமா? கிடைச்சிடும். ஒருவேளை கிடைக்கலனா கண்டிப்பா கிடைக்கும். சித்தர் வாக்கு சுத்தம்னு சொல்லுவாங்க. பார்க்கலாம். இன்னும் 2 அடி தோண்டுனா நாம புத்திசாலிகளா பைத்தியக்காரங்களான்னு தெரிஞ்சிடும். பட்டரே, ஐயா, பக்கத்துல இளநீர் கிடைக்குமா? கிடைக்கும்யா, போய் வாங்கிட்டு வாயா. பட்டர் கோவிலுக்கு வெளியே ஓடி போய் சாலையோரமா இருந்த இளநீர் கடையில் இளநீர்களை வெட்டி கொண்டு வந்தார். எல்லோரும் இளநீர் சாப்பிட்டு முடித்த வினாடி கடப்பாறையால் தோண்டி கொண்டிருந்த கூலி ஆட்களில் ஒருவன் குரல் கொடுத்தான். ஐயா, இங்க வந்து பாருங்க, மண்ணுக்குள்ள ஏதோ பெட்டி மாதிரி தெரியுது. எல்லோரும் ஆர்வமா எழுந்து ஓடி போய் பார்த்தார்கள். 4 அடிக்கு 4 அடி என்ற அளவில் ஒரு பெரிய பெட்டியின் விளிம்புகளில் மண்மூடிய நிலையில் இருந்தது. உமாபதி குரல் கொடுத்தார். தோண்டுங்க. தோண்டி அந்த பெட்டியை வெளியே இடுங்க. ஆட்கள் புயல் வேகத்தில் செயல்பட்டார்கள். அடுத்த 10வது நிமிடம் அந்த பெட்டி அழகிய வேலைப்பாடுகளுடன் மண் அப்பிய நிலையில் மேலே வந்தது. சிரமத்தோடு இறக்கப்பட்டது. உள்ளே குவியல் குவியலாய் பொற்காசுகள். பொற்காசுகளுக்கு நடுவில் மாதுளை முத்துக்கள் போல் நவமணிகள். எல்லோருடைய பார்வையிலும் பல வினாடி நேரத்துக்கு உறைந்து போயிற்று. அதிர்ச்சியிலிருந்து முதலில் மீண்டவர் உமாபதி. தன் செல்போனை எடுத்து எண்களை அழுத்தினார். பேசினார். சாரதி, நான் முதலமைச்சர் கிட்ட பேசணும். ஒரு அவசர செய்தி. இணைப்பு கிடைக்குமா? சாரதி சிரித்தார். உங்க போனுக்காகத்தான் சிஎம் வெயிட் பண்ணிட்டு இருக்கார். போங்க. அடுத்த சில வினாடிகளில் முதலமைச்சரின் குரல் கேட்டது. என்ன உமாபதி? புதையல் பொய்யில்லை, உண்மை. ஒரு பழங்கால பேழை நிறைய தங்க காசுகள், ரத்தினங்கள். இந்த கோயிலில் குடியிருக்கிறவர் உண்மையிலேயே ஐஸ்வர்ய பெருமாள் தான். பிரஸுக்கும் டிவிக்கும் நியூஸ் கொடுத்துடலாமா? தாராளமா. மீடியா பீப்புளுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். புதையலோட மதிப்பு எவ்வளவு இருக்கும்? என்னால கணிக்க முடியல. நிச்சயமாய் பல 100 கோடிகளை தாண்டும். எவ்வளவு இருந்தாலும் மாநில வளர்ச்சி திட்ட பணிகளுக்காக உபயோகப்படுத்தி கொள்ள வேண்டியதுதான். 1 மணி நேரம் கழிச்சு மறுபடியும் உங்களை தொடர்பு கொள்றேன். இப்போ பெட்டிய கோயிலுக்குள்ளேயே பத்திரமான இடத்துக்கு கொண்டு போகணும். உடனடியா ஸ்பாட்டுக்கு போலீஸ் வந்தா பரவாயில்ல. போலீஸுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். உமாபதி செல்போனை அணைக்க பக்கத்தில் சீதாபதி திகைப்பாய் அவரையே பார்த்தார். குரலை தாழ்த்தினார். என்ன இது? எது? புதையல் கிடைச்ச விஷயத்த சிஎம்முக்கு ஃபோன் பண்ணி சொல்றீங்க? அவர்கிட்ட தானே சொல்லணும். அவர் சரி, டிவி பிரஸ் பீப்புளுக்கு சொன்னா அடுத்த நிமிஷம் தமிழ்நாடு பூராவும் தெரிஞ்சிடுமே. தெரியட்டுமே.
சொன்ன உமாபதி சிரித்தார். சீதாபதி, நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்ட. இந்த புதையலை நான் எடுத்துக்கிட்டு உங்களுக்கெல்லாம் பங்கு தருவேன்னு நினைச்சிட்டீங்க. என்னோட எண்ணம் அது இல்ல. புதையல் பற்றிய உண்மையை தெரிஞ்சவன் நீ ஒருத்தன்தான். உன்கிட்ட இருந்து உண்மையை நேரடியா வாங்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். உன்னை வழிக்கு கொண்டு வரணும்னா உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையை உண்டாக்கணும்னு நினைச்சேன். உன்னோட டாக்டர் தம்பிக்கு போலீஸ் மூலமா டார்ச்சர் கொடுத்து உன்னை என்னோட வழிக்கு கொண்டு வந்தேன். அப்படின்னா நீங்க பண்ணின அந்த கொலை கோட்டூர் கோமலா? உமாபதி சிரித்தார். அப்படி ஒரு பெண்ணே இல்லாத போது கொலை எப்படி நடக்கும்? தலையில்லாத ஒரு பொண்ணோட உடல் மார்ச்சூரில் இருந்தது எப்படி? உன்னோட தம்பிய கொலை பிரச்சனையில் சிக்க வைக்கிறதுக்காக செங்கல்பட்டு ஹாஸ்பிட்டல் மார்ச்சூரில் இருந்து கொண்டு வரப்பட்ட ஒரு பெண்ணோட உடல். ரயிலில் அடிபட்டு தலை துண்டாகி போன பெண்ணின் உடல் அது. சீதாபதி பெருமூச்சு விட்டார். நீங்க இப்படியெல்லாம் என்ன பந்தாடுறதுக்கு பதிலாய் நேரடியா கூப்பிட்டு பேசியிருக்கலாமே. அப்படி பேசியிருந்தா நீ பிடி கொடுத்து பேச மாட்ட. மயிலே மயிலே இறகு போடுன்னு சொன்னா அது போடுமா? போடாது. நமக்கு மயிலிறகு வேணும்னா பிடுங்கினாதான் உண்டு. பிடுங்கிட்டேன். ரொம்பவும் வலிக்குதா ஆர்கியாலஜி? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வர வலி இருந்தது, இப்ப சுத்தமா இல்ல. சீதாபதி சொல்லிவிட்டு சிரித்தார். முற்றும்.